அதனடா இப்போ வடமாகாணம் யாழ்ப்பாணம் இப்போ எங்களுக்கு இதுல என்ன அங்கே ஒரிஜினல் வந்து தேவையில்லையா கொப்பி தான் தேவையா? இது வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காசு வேற நான் முயற்சி எடுத்து தான் முடிஞ்ச அளவு உள்ளுக்க ஃபுல்லாக செய்கிறேன். இந்த ஃபோமில் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து எத்தனை ப்ளக் இருக்குது, எத்தனை சுவிட்சுகள் அது இது அதெல்லாம் இதை பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் போடுறோம், அப்படி கணக்கு வேண்டாம். இந்த நிலவடியாக இருக்கடாப்பா ஏண்ணே கிடைக்க விட்டதில்லை. அப்போ இதுக்கு என்ன சாமான் தெரியல. அப்போ என்ன இதுதாக்கா? அது பிரச்சனை இல்லை, அது நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கல. என்ன இல்லை நீங்கள் என்னட்ட கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் இந்த கதையில் கேட்கிறோடையே தான் உங்களை பேசுகிறாங்க கொமெண்ட்ஸில். என்ன சொல்கிற நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் செய்கிறேன் இல்லை இந்த கோழி விற்று கொண்டிருக்கிறேன் அந்த காசில் செய்ய. கோழி விற்ற காசு மட்டும் காணுமா? அதெல்லாம் சரி, கோழி விற்றுனா அந்த கோழி என்னண்டு வந்து 50 கோழி என்றாலும் 50 கோழி என்ன சொல்கிறதாக்கா? அப்படி என்ன அப்படி உங்களோட முயற்சியையும் உங்களோட அர்ப்பணிப்பையும் நீங்கள் போடுறேன்னு சொல்லலாம். அதானக்கா உங்களுக்கு தெரியும் தான். நான் வந்து ஒரு மனசுன்னு ஒரு மாதிரி கேட்க மாட்டேன். ஆனால் நான் உங்களோட நன்மை தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம்தான் உங்களுக்கே அது ஒரு பாதகமாக வருது. நாங்கள் கூட எவ்வளோ முயற்சிக்கிறேன் பாருங்க. இப்போ கூட வேரிங் செய்ய போகிறீங்கன்னா ஓகே சாமான் பண்ணுறோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். இவங்களை எவ்வளோ தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கிட்ட முட்டை கொஞ்சம் போகலாங்க. இப்போ 1.5 லட்சம் தர்றேன்னு சொன்ன மாதிரி ஒரு 2க்கு போயிருந்தா ஓகே. இது 3.5 வந்துட்டு இல்லையா? அந்த காசுகளும் கொஞ்சம் நின்றது தான். என்னட்ட கான்கிரீட் போடுறதுக்கு 90,000 காணாமல் கிடந்து எடுத்தேன் நான். இந்த கான்கிரீட் போட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் ஒரு 60 வந்து நீங்கள் இப்போ இந்த 30,000 அந்த அனுப்பின காசு ஒன்று வந்தது. மேந்து அங்கள்கிட்ட காசு 1.5 லட்சம். கிறிஸ்மஸுக்கு வேல் 2-3 பேர்ட்ட காசுகள் வந்தது. வேறு இன்றைக்கி வந்து என்னதான் கதைச்சாலும் பேசினாலும் கொண்டு சிரித்தாலும் கொண்டாலும் கூட வந்து என்ன நடந்தாலும் நாங்கள் தான் நிற்கணும். கரண்ட் வேலையும் செய்வோம். கரண்ட் வேலை நீங்கள் அப்போ அவரை கொண்டே செய்யுங்க. அப்போ அவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தராண்டா அதை மிஸ் பண்ண வேண்டாம். பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்மளாக இருக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி முடியுமான்னு சொல்லி எத்தனை வயர் ரோல் தேவை, அது தேவை, இது தேவைண்டோக்கா எம்சிபி சுவிட்செல்லாம் தேவைன்ற ஒரு கணக்கொண்டு உங்களுக்கு எழுதி தச்சுடுங்க. இது அந்த பைப் வச்ச காசு, இது மேசம் கூலி காசு, இது கான்கிரீட் மிச்ச காசு, இதுக்கு இவ்வளவு கூலி 1.30 இங்கே 23,53,000 சுற்றம் இதை முடிஞ்சது. நான் இந்த அளவில் உட்காண்டே போய் போகும்போது வந்து தாரன்னு ஒரு கூட காய்ச்சிப்பட்டு என்ன ஃபீல் பண்ணுவேன். சரியே என்னடி வெளுக்கிட்டே என்ன போ கூட்டின்னு வருதோ? நான் என்னத்தை காய்ச்சேன் நாளைக்கு நான் தானே வரப்போகிறேன். இன்றைக்கும் பாங்க நிலை செய்கிறக்கே யோசிச்ச ஒரு காலத்தில் இப்போ எல்லாத்துக்கும் தேக்கில் வந்து முழுக்கத்துக்கும் கதவே செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நான் போகிறோம். அந்த இதை துண்டலை போட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நான் காசை போட நீங்கள் சாமான் எடுத்து கொடுத்து வேரிங் எல்லாம் வைப்பாங்க. வேண்டாம் இங்கே இது கொண்டே ஃபோம் கொண்டே கொடுத்தாலாம் வீட்டை வருவாங்களாம் வேரிங் பார்க்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோம் எடுத்துட்டோம். இப்போ டிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இன்டர்வியூக்கு கூட போனதில்லை. ஆனால் இவங்கள்ட்ட தேவைக்கானே வந்திருக்கேன். என்ன சொல்கிறது கதைக்கிறவங்க சும்மா இது வந்து கதைக்கலாம் எழுதலாம். ஆனால் அந்த நேரடியான செய்கிறவங்களுக்கு தான் அதில் விலையும் வேணும்னு தெரியும். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டை தான். ஸோ இன்றைய தினம் வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வீட்டை தான் போகிறோம். வந்து இப்போ ஒரு கொஞ்சம் முன்ன வந்துட்டு நிசாக்கா வந்துட்டு கால் பண்ணியிருந்தா. அப்படி அவள் வந்து தெரியும் தானே அண்ணான்னு சொல்லி தான் காய்க்கிறவா. அப்போ கிருஷ்ணா நான் எங்கே நிற்கிறீங்கன்னு அப்போ நான் வீட்டேன்னு சொல்லையும் வந்து என்ன மாதிரி கரண்ட் அளவில் அப்படின்ட்டு கேட்க நான் சொன்னேன் ஓகே இன்றைக்கி வந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன டைமுக்குள்ளே போகணுமென்னு சொல்ல நான் வந்து சொன்னேன். எப்படியும் வந்து ஒரு 3 மணி அந்த மாதிரி தான் ஆஃபீஸில் நார்மலாக பூட்டுறது. சிலது வந்து 5 மணி மட்டும் இருக்கலாம். நாங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு வாரம் போவோம் அப்படின்னு சொல்லியாண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உறுதியும் வந்துட்டு எடுத்தாச்சு. அப்போ உறுதியையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் இப்போ போய் சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வீட்டை போய் அவங்கள வந்துட்டு கூட்டிக்கொண்டு இப்போ எங்கேயோ சுண்ணாமோ சம்திங் எங்கேயோ போகணும்னு சொன்னவங்க வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு. ஸோ வந்துட்டு அங்கே தான் போகிறோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த கரண்ட் லெவலில் இருக்கா 15 கொடுக்குறதுக்கு. இதுக்கு வந்துட்டு கட்டாயம் நான் தான் போகணும். காரணம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு உறுதி வந்து எந்த பேரில் இருக்கிறபடியால் கரண்ட் வந்துட்டு அது எந்த பேருக்கு தான் தருவாங்க. ஸோ வந்துட்டு நான் தான் வந்துட்டு கட்டாயம் போகணும். நான் இப்போ போயிட்டு வந்துட்டு அவங்கள ஏற்றிட்டு போகிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு ஈவன் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டை போயிட்டு அவங்களோட வீடு சம்மந்தமான ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை காட்டி போட்டு நாங்கள் கழிச்சிட்டு போய்க்குள்ள வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதையும் வந்து வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கிருஷ்ணா நீங்கள் செஞ்ச உதவிக்குள்ளே இந்த உதவி கொஞ்சம் டூ மச் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கொமெண்ட்ஸில் எழுதவும் வந்துட்டு ஆக்கள் ஒரு சில பேர் வருவீங்க. நான் உங்களை வந்துட்டு மறுபடியும் சொல்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்கு
இது நாங்கள் வந்து வேணுமெண்டோ இல்லாட்டி இவங்களுக்கு கட்டாயம் இப்படித்தான் செய்யணுமெண்டோ செய்கிற ஒரு விஷயம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க ஆசைப்பட்டு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு வீட்டை போட்டுட்டாங்க வந்து. அப்போ அதை வந்து நாங்கள் அவங்க இருக்கக்கூடிய மாதிரிக்கு முடிச்சு கொடுக்கணும். அப்போ எங்களோட ஒரு முதலாக இருந்த வந்து இப்போ அந்த ஜெர்மன் அண்ணா வந்துட்டு மெயினாக ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு அமௌண்ட் தான். ஸோ அதை தாண்டி போய்க்குள்ளே வந்துட்டு நாங்கள் வீடியோவில் கதைச்சி விட்டோம். உங்களால் இயன்ற நீங்கள் அவங்களுக்கு செய்யலாம், நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மெயினாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அக்காவோட அந்த 2 பொம்பளை பிள்ளைகளையும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்யூச்சர் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த வகையில் அவங்களோட வீட்டை வந்துட்டு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் நெஞ்சம் வந்துட்டு அனுப்புகிறாங்க. அதை கொண்டு போய்ட்டு நாங்கள் வந்துட்டு கொடுத்து அவங்களோட காரியங்கள் வந்துட்டு செஞ்சு கொடுக்குறோம். யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க வந்து எப்பயும் நல்லா இருக்கணும், பக்கத்தில் உள்ளவங்கன்ட்டு இல்லை யாருமே வந்து எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு வந்து இணையங்க வந்து என்ன சொன்னால் பார்க்குற நீங்களே வந்து பொறாமப்பட்டால் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் எப்படி பொறாமப்படுவாங்கன்றதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பொறாமப்படுறது வந்து சொல்லுவாங்க, மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க தானே. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொறாமப்படுறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாளடைவில் வந்து அது வந்து உங்களையே வந்து கொல்லும். ஸோ வந்துட்டு அப்படியான பொறாமைகள் வேண்டாம். அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது, கோபதாபங்கள் வேண்டாம். யாரிலையுமே வந்து அப்படியான இதில் வந்துட்டு எழுதாதீங்க. எப்பயுமே வந்துட்டு பாசிட்டிவாக வந்துட்டு திங்க் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளுக்கிட போகிறோம். தம்பி ஹவிதாஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மட்டக்களப்புலேருந்து யாரோ வர்றாங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்து அண்ணா அவருக்கா ஏற்றி கொண்டே டக்குன்னு இறக்கி போட்டு வாரன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆள் வந்துட்டு போயிட்டார். ஸோ இப்போ ஆள் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து வெளுக்கிட்டுலாம் இங்கேருந்து. ஸோ வந்துட்டு அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தம்பி வந்த அப்புறம் நாங்கள் எங்களுடைய பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்கள் மக்கள், இதுதான் நேற்று வந்து எங்களோட காருக்கு நடந்த ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். இது இப்போ என்ன பூட்டண்டே ஆகலா பாசி உடஞ்சி இல்லையா என்ன வரியா அவாக்கு வீடியோ பார்த்துட்டு சேனல் எழுதிருந்துச்சு. அவாக்கு அவாட்ட ஒரு 25,000 காசு நம்பி விட்டுருக்கா நீங்கள் 2 அடிச்சு போட்டா ஒரு சின்ன இடவழி. அதுக்குள்ள ஒரு ஆள் நடந்து போக கூட காணாது. அதுக்குள்ள மோட்டர் சைக்கிளை கொண்டு இப்படி வாரா. என்ன நடந்துட்டாப்பா? சிக்னல்ல நிப்பாங்க. இப்போ குழு வண்டி ஒட்டி நிற்க அது அப்படிதான் லொக் தான் இப்படித்தான் இது முந்தியும் இருக்கா ஒரு பொடியன் வந்து தட்டி போட்டு போனோம். இல்லை அதை மேனேஜ் விட்றான். என்ன இது வான நிற்கிறாப்பா. இங்கே ஒரு ஆட்டோ நிற்கி இவ்வளோத்துக்கு ஒரு இடம் இருக்குது, அது கொண்டு பைக்கை கொண்டு போட்டுறாங்க. யாரு அவா அவா சாடியா பயந்துட்டானா? இல்லை இதுதான் துண்டு. அப்படிதான் வருமானம் இருக்குல்ல. ஏதோ இந்த இந்த கண்ணாடியை க்ளோஸ் பண்ணி போட்டு சேவா அதை முடிச்சு போடு. ஓ இப்போ தேவையில்லை வெயில். அப்போ மனசு போட்டு போட்டு என்னன்றாப்பா இது ஒன்று செட் ஆகுது இல்லையாப்பா? உடஞ்சிருக்கல உடஞ்சிதுராப்பா. உடஞ்சிது இதோட உடஞ்சி வரும் உடஞ்சிது. அதான் உடஞ்சாலும் இஞ்சாலும் லொக்கான கண்ணாடி ஓப்பன் பண்ண தம்பி. பாருங்க இப்போ வேலையில அந்த பொம்பளையில அந்த ஹோம் எனக்கு வேலை செய்கிறா வேலை. ஏன் அவசரமாக போகிறீங்கன்றக்கா பிள்ளைக்கு சுவாமி இல்லை சும்மா
பயந்துட்டாவா அதுதானே என்ன ஹோதாடா போய் எப்படிடாப்பா போட்டுறாப்பா அது சரி ஆனால் உள்ள இதுன்றது இல்லையாப்பா தெண்டா இது அந்த இதோட முட்டோடு இங்கே வரணும் அதாங்க உள்ளால வரணும் போல இப்படி உள்ளால இதோ கொழி போட்டு கொழிப்பாங்க இதோ பெஸ்ட்டு கொழி போட்டால் கொழிப்பாங்க ஏன் அதுக்கு சம்மந்தம் இல்லையாப்பா கரெக்டு அது இதுதானே தடக்கிற மாதிரி கிடக்குறாப்பா ஒரு டவலி மாதிரியே இல்லையே என்னப்பா அதோட சின்ன பீஸ் கேட்குறாப்பா அகலங்கானாம கேட்குறாப்பா என்ன கோதாரியா இந்த இது இங்கே பொங்கலுக்கு வரணும் இது அப்படி உள்ளால இங்கே மட்டும் வரணும் திருப்பில் அதான் உள்ளுக்கு வருவோம் நமக்கு என்ன வேறு எல்லாம் வச்சு ரோட்டில் கண்டாலே நின்றுவோம்டாப்பா அப்பயும் கமக்காட்டு கடை போன் இல்லாம இருக்கா சீமான் அது நோம்பலா இருக்கு அது இது 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 முதல் கேணி ஆப்ரேஷன் செய்ய வந்த வழி இது இப்போ பைபாஸ் பட்டு வழி அங்கே தெரியுதா நினைஞ்சுது இப்போ லேட்டாக தெரியாது நம்ம விளக்கம் வரியா போய் பார்ப்போம் ப்ராசஸ் பெருசு தான் அவை தான் நான் செய்ய போயிடும் இது எதில் அங்கே பதிலையா என்னது இங்கே நடந்தது பேடு ஓ காரண்டா கார் தான் உங்களுக்கு முன்னுரிமை வாங்க வாங்க பிஎன்டபிள்யூக்கு முன்னுரிமை போம் மனச்சாட்சி படி செயற்படுறாங்கப்பா ஆறுண்டாலும் மனச்சாட்சி படி செயற்படுறாங்கப்பா அவசரப்பட்டு இங்கே ரோட்டு வழியே அது என்னதான் அவசரம் பண்ணாலும் ஓடி பிரியோசனம் இல்லை பிள்ளைக்கு வருத்தம்னு சொல்லி ஓடுற காரணம் என்ன பிள்ளைக்கு கொண்டு நடக்காமல் பார்க்கணும் நாளைக்கு உங்களுக்கு கொண்டு நடந்தால் ரெண்டும் செய்த மாதிரி இல்லை அப்போ போடுமா அதை விட ஒரு 5 நிமிஷம் முந்தி போனீங்க இல்லையாண்ணா இப்போ சிலவில் யாரும் வீடியோவில் நாங்கள் காய்க்கிற வழியாக எழுதக்கூடும் உங்களுக்கும் ஒரு பிள்ளை பிறகு வந்தேன்னு தெரியுமெண்டு நான் அதை ஒத்துக்கொள்கிறேன் இல்லையாண்டு இல்லை அதுக்காண்டி இப்போ எனக்கு வந்துட்டு பிள்ளை பிறந்து பிள்ளைக்கு ஒரு பேஜோட கண்முகத்தனமாக போடுறேன் அப்போ நான் அப்புறம் அந்த பிள்ளை எங்களுக்கு ஒன்று நடந்தால் அந்த பிள்ளையை அப்புறம் யார் பார்க்குறது சரி அப்போ நாங்கள் இப்போ சுண்டுக்குழி பிள்ளைகள்கிட்ட வீட்டுக்கிட்ட போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம் மக்களை வந்து கூட்டிக்கொண்டு போவோம் எங்களோட பஸ்ஸுக்கு அடிச்சு கேட்போம் இருக்கா என்ன இதுன்ற ப்ரோசஸ் இருக்கா என்னத்துலேன்னா கரண்ட் எடுக்குது அந்த ப்ரோசஸ் யார் சொல்லா அவரையோ இப்போ எடுத்துக்கிட்டேன்னா ரைட்டா முடியுது உங்கள் அன்வேலியாண்டு நாளைக்கு இது சிவராமண்ணா சும்மா இருந்தா கலாய்ப்போம் போகிறேன் நைட்டு நித்திர இல்லைப்பா ஏர்போர்ட்டு நைட்டு போனால் இன்றைக்கு நித்திர இல்லைப்பா பாட்டு பாருனாக்கு அந்த கையில் ஃபோன் இல்லை இருந்தால் கட்டாயம் அடிப்பேன் சரி ஓகே ஆள் பார்த்துட்டு எடுப்பேன் தானே நாங்கள் போவோம் ஹலோ ஓ சுவாண்ணா இது எங்கே எலக்ட்ரிசிட்டி போர்டில் நினைக்கிறீங்க சுவாண்ணா நினைக்கிறேன் சிவராமண்டு அந்த செருப்பு கடையோ காட்பே சிவராமண்டு எங்க
ஓ அது ஜெயராம் இல்லை சிவராம் இல்லையே. பேர் மாதிரியாச்சு. ஓ அது ஜெயராம். சிவராமண்டு வந்து எனக்கு தெரிஞ்சேன்டா சுண்ணாத்த ஒரு புடவை கடை, சின்ன புடவை கடை ஒன்று வச்சுக்கார். இல்ல நீங்க மாறீங்க, இது ஹார்ட்வேர் கிடையாது. இது ஹார்ட்வேர். ஓ ஓ அது சரியா, நம்பர் மாறுபட்டு போச்சு போலையா. உங்களுக்கு என்ன தெரியுமா இப்போ உங்களுக்கு? அது சரியா, எங்க நிற்கிறியா? அப்போ கடையை போகலையா? இது இந்த வீட்டுக்கு கரண்ட் எடுக்கிறேன்னா இந்த மாதிரியா இந்த ப்ரொசீஜர்? இது வயரிங் வேலையோ? வயரிங் வேலை இப்போ அந்த இது பைப்புகள் வச்சாச்சு, ஒரு வயர் இழுத்தா சரி. அது ஒரு நாள் 2 நாள் வேலை எழுப்பாங்க வந்து பார்க்கறதுக்குள்ள. என்ன என்ன செய்யணும் அதுக்கு? நீங்க லைன் எடுக்கணும். ஓ லைன் எடுத்துட்டு வீசில போய் போக மாட்டீங்க. எங்க எங்க போய் எலக்ட்ரிசிட்டி போட்டா போகணும். சொன்னாமோ அவங்கள்ட்ட போய் போக மாட்டேங்க. ஓ போக மாட்டேட்டு பயிற்சி போட்டு காசு கண்டு சொல்லுவார். அவன் வந்து பார்ப்பான் உங்களோட வீட்டு வேலையில் முடிஞ்சிருக்கா என்ன மாதிரி. ஓ அப்போ இண்டையே போய் ஃபோம் எடுக்கட்டே போய் அப்போ இண்டையே போய் அப்போ நீங்கள் ஃபோம் எடுத்துட்டு எனக்கு அடிங்க. நான் அஞ்சு அழைக்கிறது. அப்போ வாரன் இது அப்போ ஃபோம் எடுக்க இவே தேவையில்லை தானே ஒன்றுக்கும்? இல்ல இவே ஒன்றும் தேவையில்லை. இப்போ நான் உறுதியே மைசியம் கொண்டு போனா சரி தானே? உறுதி கொப்பி கொண்டு வாங்க. ஒன்றும் ஒரிஜினல் கொண்டு வரது இல்லை. இல்லை இப்போ கொப்பியை நான் அவங்களுக்கு கொடுக்கணுமோ? இல்லை அவங்க கொப்பிக்கு பேருந்தில் நீங்கள் சப்மிட் பண்ண தான் வேணும். அது பேருந்து கொடுக்கணும். இல்லை இன்றைக்கு சும்மா போய் ஃபோம் எடுத்து வாரன். இப்போ இன்றைக்கே சப்மிட் பண்ணலாம் தானே இல்லையோ? நீங்கள் என்ன அவ்வளோ தான் போகணுமாண்ணே? எத்தனை பிளாக் வருது, எத்தனை லைன் வருது. அப்படி அப்போ ஃபோம் எடுத்து கொண்டு வந்து நிறையா போகணுமேண்ணா. இப்போ ஃபோம் எடுத்து வந்து தான் போகணும். மற்ற பக்கத்து வீட்டுக்கார கரண்ட் பில் நம்பர் வேணும். மற்றது இப்போ நீங்கள் உங்களுடைய என்றால் இப்போ நீங்கள் வேறு உங்களோட பேர்ல வேற பில் இருக்கு தானே? பில்லு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும். அது அக்கௌண்ட் நம்பர். மற்றது இப்போ இந்த ஃபோமில் ஹேர்ட் இருக்கு. மற்ற உங்களோட ஹானி உறுதி போட்டோ காப்பி. சேவை பிளான் உங்களுக்கு சரி. மற்றது அப்போ நாங்கள் இப்போ முதல் போய் ஃபோம் எடுக்கிற மட்டும்தான் பேல. நீங்க ஃபார்ம் எடுத்து போட்டு ஃபார்ம் டிராபி போட அடிங்க. சரி அப்ப நான் ஃபார்ம் எடுத்து போட்டு அந்த டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி போட்டு அடிக்கிறேன் உங்களுக்கு. என்ன மாதிரி என்ன சொல்லுங்க. ஓகே சரி ஓகே நான் கல்யாணம் சாப்பிட்டீங்களா? இப்ப என்ன தரப்பால் விதிக்கணுமோ? சரி ஓகே பாய். அப்போ ஓகே ஆள் வந்து சொல்கிறேன் என்னண்டு தானே கொஞ்சம் அதில் அனுபவம் இருக்கக்கூடிய டவுட்டுண்டா சொன்னால் கேளுங்க தான் செஞ்சு தரேன்னு சொல்லியண்டு. ஓகே இப்போ அந்த வேலை சந்தோஷம் கேட்டு அப்போ இவையில் இப்போ நாங்கள் ஏற்றி கொண்டு போகிறது இல்லை ஏன் சொல்லலாம். இப்போ எனக்கு ஏற்றி கொண்டு போகிறதுல ஒன்றும் இல்லை. அவைகளுக்கும் சந்தோஷம் தானே ஒருக்கா வழியில் போகிறது. ஆனால் என்னென்னா நான் சங்கானைக்கு போகணும்டா. அதனால் இப்போ இவங்களை ஏற்றிட்டு போனால் திருப்பி இவங்களை இறக்க வரணும் இல்லோ. இறக்க வந்துட்டு திருப்பி சங்கானையை போய் டைம் காணா போயிருமில்லோ. அப்போ அதால் இவங்கள்ட்ட போய் இப்போ நாங்கள் வீட்டளவில் பார்த்து போட்டு வீட்டுண்ட என்ன ஸ்டேஜுகளில் என்ன கட்டங்கள் போகுதுன்னு பார்த்து போட்டு அதை ஒரு சும்மா அப்டேட் பண்ணி விட்டு நாங்கள் போய் ஃபோம் எடுப்போம் எலக்ட்ரிசிட்டி போர்டில். சரி ஓகே நிசாக்கு அடிச்சேன்னு கேட்போமா? சம்டைம் பழுக்கிட்டு இருந்தா சொல்லுவோம் நீங்கள் வருத்தம் இல்லைன்ட்டு. ஹலோ ஓமாக்கா சொல்லுங்க. அப்ப நீங்க எடுக்கலையே? அது சரியா. இது என்னென்றால் நான் இப்போ கதைச்சானாக்கா முதல் போய் அங்கே போய் வந்து ஃபோம் எடுக்கணுமாம். ஃபோம் எடுத்து அந்த ஃபோமை கொண்டு வந்து எல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு தான் இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொண்டே கொடுக்கணுமாம். அப்போ ஃபோம் எடுக்கிறேன்னு சொன்னாலக்கா இப்போ இன்றைக்கு வந்து என்ன சொல்ற நார்மலாகவே போத்தவில்லை. இப்போ எல்லாரும் என்ன சொன்னால் இப்போ கதைச்சேன் உறுதி பெண்டவில்லை வழியாக நான் போனாலே ஓகே. மற்ற வந்து இப்போ நார்மலாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு சப்மிட் பண்ணி அப்படி இப்படியே செய்கிற சொல்கிறேன்டா பரவாயில்லை. இன்றைக்கு வந்து ஃபோம் எடுக்கிறது மட்டும்தானா.
அப்போ அப்பாக்கா என்னடா நான் அப்படியோக்கா சங்கானே போகணும். இப்போ நீங்கள் வெளுக்கிட்ட மாதிரிக்கு நான் இப்போ நீங்கள் வெளுக்கிட்ட மாதிரிக்கு இப்போ நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நைட்டுக்கு ஒருக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். அப்போ அதால் நான் சங்கானைக்கும் போகணும்னு சொன்னால் எனக்கு உங்களை திருப்பி கொண்டு வந்து இறக்கிட்டு போக கொஞ்சம் டைம் பிரச்சனையாக போயிடும். நெக்ஸ்ட் டைம் போய்க்குள்ளே போகணும். நான் இப்போ வாரேன் வீட்டடிக்கு வந்துட்டு அந்த உறுதியை எடுத்து கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் டைம் போவோம். சரி ஓ ஓ ஓ சரி ஓகே. நான் வந்து இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேண்ணா. சரி ஓகே ஓகே ஓகே. அவளை விளக்கிட்டு நிற்கிறாளேன்றா என்ன அப்போ அதுதான் என்னென்னா கூட்டிக்கொண்டு போகலாமா? நான் சங்கான தெரியும் தான் நாங்கள் போகிறதும் எல்லாம் உள்ளுக்குமே ஏரியாவல் பிறகு பொம்பளை பிள்ளைகள் வர சொல்லிக்கொண்டு இல்லைண்ணா சும்மா நாங்கள் எங்கேயும் போகும் வருவோம். எனக்கு என்ன அந்த விளக்கிட்டு எல்லாம் திடீரென்று நிற்க சொல்ல ஒரு மாய்க்காக நெக்ஸ்ட் டைம் பார்ப்பேன் வளமையாக கூட்டிகிட்டு போகிறேன். என்ன எனக்கு இப்போ தானே ஒரு அப்டேட் வந்தது இப்படி ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொல்லி. அப்போ என்ன செய்கிறது? அதை விட இது போய் இது மினக்கிற வேலை இல்லை. அதான் மினக்கிற வேலை இல்லை. இப்போ வீட்டில் இருக்கிறாங்களும் தேவை, அவைன்ற ஸ்டேட்மெண்ட்களையும் தேவை, அப்படி இப்படியே சொல்லியிருந்தாலும் ஓகே. நான் அப்படியெல்லாம் யோசித்தது. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லைன்றக்குள்ளே போய் ஃபார்ம் எடுக்க போகிறோம்னு சொன்னால் நாங்களே போய்ட்டு அந்த அளவில் முடிச்சு கொண்டு போயிடலாம் தான் இடக்கண்ணே. ஓகே 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 கூல் டவுன். ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம். என்ன சொல்கிறது, அது பிள்ளைகள் விளக்கிட்டு நின்றிருந்தால் என்ன செய்யறது சரியா பார்ப்போம். இப்போ நான் வெளியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் தானே. போய் ஒருக்கா வீட்டின் கட்டத்தை பார்த்துட்டு இந்த முறை கொஞ்சம் பெயிண்ட் கொஞ்சம் கூடி போச்சு மண்டைங்கடா. அது கன நேரம் ப்ராப்பர் அடிச்சுதான் நல்லா இருந்தது. அந்த நம்ம அடிக்க விட்டு அடிக்காது உடம்பு நோவாக இருக்குன்றதே சொல்ல நேற்று நித்திர ஆனால் நேற்று இந்த மாப்பிள் தூக்கினது ஒன்று அது திருவேண்டு தூக்கினா நோவுமாடா. அது என்னண்டா 2 போய் ஃபோம் எடுத்தா சரியாமாக்கா. அப்போ என்ன சார் என்ன விளக்கிட்டு நிற்கிறாளே போகிறண்டா போயிருக்கலாம். அடி நாங்கள் சங்கானைக்கு போகணும். வேண்டிச்சுல அந்த கோழி அந்த அவைட்டு போகணும். கோழி கூட்டு என்னமே இல்லை கதைக்கிறதுக்கு மற்ற யாரையும் பிடிச்சி விடணும். கோழி கூட்டு செய்கிறதுக்கு இப்போ கொஞ்சம் முன்னே தான் காலம் அடித்து ஒரு அம்மா ஒரு நாளைக்கு வர்றேன்ண்டு ஏற்றவரை சொல்லி அப்போ போகணும். அவன் போகிறட்டா நாளைக்கு நிற்க மாட்டேன் இல்லை நாளைக்கு நிற்க மாட்டேன். இப்போ அங்கே போயிட்டு வந்தால் தான் சரிண்டு பாப்பா உறுதி இருக்கா. கயிறு வந்து வர மாட்டேன் அப்படி ஏற்றி கொண்டு போகிறண்டா தான் கதை அறியல. இல்லை வேலை செய்யலாம் வண்டிக்கு முடிஞ்சோ எல்லாம் பூசியாச்சோ நிலையெல்லாம் வச்சாச்சோ ஜன்னல் எல்லாம் வச்சது உள்ளுக்கு மட்டும் தான் பூசணும். உள்ளுக்கு மட்டும் தான் பூசணும். நிலையாண்டா என்ன வெளியில் வச்சுட்டு இப்படி இதுன்றது தானே அது ஒன்றும் செய்யலை. சும்மா வச்சு அடைச்சபடி பூச்சி மட்டும் ஃபுல்லாக பார்ப்போம் வரும். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அது அப்படி நிலை சொட்டு பூச மாட்டாங்களாக்கா. அந்த கல் வச்சு அடையாது அது பூசி போட்டாங்க தானே. அதுதான் அப்படி அது இல்லாமல் வெளி பூச்சண்டா வெளி பூச்சண்டை வந்துடும். இது என்ன தரமாட்டான்னு சொன்னோம் இல்லை அன்றைய போய்க்க முதல் உங்களை தான் சொல்லி எடுத்து கதைக்க சொன்னால் நான் அவர் எடுத்து தரேன். நீங்கள் ஆன்சர் பண்ணிடுறேன். நான் அடுத்தேன் வாக்கு திருப்பி எடுங்க தான் எடுத்து இது இந்த லண்டனாக்கா அந்த பேர்லேருந்து மாற்றினேன். ஐயோ நித்திரையெல்லாம் மண்டை ஆட்டுதான். ஆதனடாப்பு வடமாகாணம் யாழ்ப்பாணம் இப்போ எங்களுக்கு இதுல என்ன அங்கே ஒரிஜினல் தேவை இல்லையா, கொப்பி தான் தேவையாம். கொப்பி தான் அப்படி இதை கொண்டே தான் அடிக்கணும். நான் இப்போ இதை கொண்டு போகிறேன். கொண்டு போய் கொப்பியை தேவையில்லை அடித்து கொடுத்து ஃபார்ம் எடுத்து போட்டு அந்த ஃபார்மை கொண்டு வந்து உங்களுக்கு வந்து மேலே ஃபில் பண்ணுறேன். அதே ஃபார்மில் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து எத்தனை ப்ளக் இருக்குது, எத்தனை சுவிட்சுகள் அது இது அது எல்லாம் இதை பண்ணுவோம். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட டீட்டெயில் எல்லாம் போடணும். அப்படி கணக்கு வேண்டாம். அது எல்லாம் ட்ரை பண்ணுவோம். அப்போ நான் நினச்சது ஃபார்ம் எடுத்து அதிலே வச்சு ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு அப்படி வரலாமன்ட்டு. ஆனால் அப்படி இல்லையா, அதில் கணக்கு விவரம் ஃபில் பண்ணணும். அப்போ ஃபார்ம் எடுத்து கொண்டு அதை செய்யணும். இப்போ இன்றைக்கு வந்துட்டு பெரிய வேலையண்டு இல்லை தானே, போயிட்டு ஃபார்ம் எடுத்து விட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம். அங்கே நீங்கள் வலுக்கிட்டீங்களா என்ன செய்ய போயிடும். இந்த திருப்பதி சந்தையை போட்டு வாங்கணும் கலப்பரை.
இப்போ என்ன வேலாட்ட பாப்போம் நிலையில் அமைச்சு எப்படி அடைச்சியான் வேறு என்ன இப்போ வயரிங் ஈஸியாக ஒன்று வேணே வயரிங்குக்கு யார் அவர் எப்படி என்ன கணக்கு ரேட் எடுப்பாரோ உங்களோட பைப்பச்சு பாயிண்ட் கணக்கு காசோ இதை இப்படிங்க பாயிண்ட் கணக்கண்டால் எங்களுக்கும் அப்படி தான் சொன்னவே நான் அந்த என்ன சொல்கிறேன் இன்னும் பாயிண்ட் கணக்கண்டு பார்க்கல ஆள் வந்து சும்மா செஞ்சு சம்பளம் பண்ணிட்டு போகிறது தானே கடைசியாக தான் கணக்கை பார்த்து சொல்லுவாங்க நிலையில் நம்பச்சு அடைச்சா பார்க்க வழியா இருக்கும் இந்த நாய்க்கங்கட இன்னும் பழைய இல்லையடா அப்போ தான் கத்திக்கணி பழகிட்டு போடா உங்களை பார்த்தாலே கத்துமா அதுதான் சரி என்ன ஒரு நில வழியில் அழகு தான் வைக்க கிடக்கு எது ஒன்றும் அந்த தட்டறுத்தது இருக்குது அது 2-3 நாள் இப்போ வந்து வச்சுட்டு போகிறோண்டே தள்ளாங்க உள்பூச்சி ஃபுல்லாக முடிஞ்சோ நீங்கள் சொல்கிற இப்போ இது பூசை இல்லையண்டோ இல்லை இது அடைக்க இது அப்படி அடைக்க மாட்டாங்களா இது அப்படி அடைக்க மாட்டாங்களே ஏண்டா அந்த அப்படி இவடத்தை மட்டும் பூச்சோட தான் பூச்சை தான் பூசணும் சரி விளாங்குது இது மட்டும் நீங்கள் சொல்கிற விளாங்க இது இப்போ இப்படி வச்சுக்க மாறி இருக்கல்லோ ஆனால் அதை நீங்கள் நிற்கிற மாதிரி இதை பூசி மாதிரி தான் இருக்கும் அப்போ உள்ள பூச்சோ தண்ணி அடிச்சு விட்ட வழி அவங்க வேலைலாம் இல்லைப்பா சேனு இந்த நிலவடியாக இருக்கடாப்பா ஏண்ணே கிடைக்க விட்டதில்லை அப்போ இதுக்கு என்ன சாமான் கிரலோ இதெல்லாம் இப்போதைக்கு இருக்கட்டும் என்ன அதெல்லாம் கால நேரம் பெரிய பார்ப்போம் சரியான நிலதானே கட்டாயம் முக்கியம் என்ன நீங்கள் தண்ணி அடிச்சு விட்டீங்களோ ஆமாம் இப்படி நானும் தரங்கி நீ வந்து உள்பூச்சி மாதிரி வெளிப்பூச்சும் பூச்சினா நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன செய்யாது அது கொஞ்சம் பெரிய கொஸ்ட் முடியும் இல்லைக்கா பார்ப்போம் பிற ஒரு காலம் பார்க்குறானே ஆமாம் என்ன தட்டை இது என்னதுக்கு இல்லை கிச்சனுக்கு தான் ஃபுல்லாக வரும் போலாம் அது அந்த ரூமுக்கு அந்த 2 இப்போ அந்த வயரிங் பைப் வந்து இதுக்கு இந்த அறையிலுக்கு வைக்கலையா எல்லாத்துக்கும் வச்சு இந்த உள்ளால அதை வச்சேன் சரி ஓகே எல்லாத்துக்கும் வயரிங் பைப் வச்சாச்சு தானே வயரில் தான் சரி அந்த மேல் அந்த அதுகள் விட்டுருக்கணும் அதுக்குள்ள எங்களுடைய ஆளோட கதைக்கலாம் ஆனால் எங்களுடைய ஆள் வந்து இப்போ என்னாலே பிடிச்சிக்கொள்ளையா அடக்கு அதுதான் பெரிய கரைச்சி ஆடை இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் அடித்தேன்னு சொன்னால் உடனே சொல்லுவார் போமண்ணா இப்போ முடியுது நாளைக்கு உங்க அனுப்பிடுவார் அப்புறம் இல்லை தான் இரியாக்கா அடுத்தவ இரியாக்கா அவ சொன்னோம் வயரிங் வேலையாண்டா போனை கொண்டு செய்கிறேன்டா செய்வீங்கோ தான் ஒரு 50,000 பொறுப்பெடுக்கிறேன் கரண்ட் காசுக்கு ஆனால் உங்களுக்கு ஃபுல்லாக செய்கிறேன்டா 80,000 பெருமெண்டு சொன்னவரான் கூலி மட்டும் அப்போ கவர்மெண்ட் செய்கிறோம் நான் 50,000 கொடுக்குறேன் சாமான்கள் சாமான் எடுத்து கொடுப்பேண்ணா அப்போ 50,000 இப்போ 50,000 எங்களுக்கு கண்டு தாரன்னு சொன்னேன் எங்களுக்கு கண்டு அந்த காசு தாரன்னு தான் அதானே இப்போ நீங்கள் என்ன நீங்கள் சிங்கிளாக கேட்குறீங்க வயரிங்கு தான் இல்லை என்ன கூலி காசுக்கு தான் பொறுப்புண்டா அவருக்கு கொடுக்குறேன் என்கிட்ட தான் மாறுதல கொடுக்குறேன் 50,000 கூலிக்கு 50,000 80,000 கேட்டு வரான் கூலிக்கோ பாயிண்ட் கணக்கு பார்த்தா அப்படித்தான் வரும் அதெல்லாம் கூடத்தானே வரும் அப்படியோ உங்களோட பொஸ் இருக்கிறா இல்லை எனக்கு தெரியாது தானே என்ன 80,000 கூலியா என்னது தேவையில்லை என்ன தேவையில்லைன்னா இல்லை பாயிண்ட் கணக்குன்னு பார்த்தா வருமாடா கூட குறையா ஆனால் யாரையும் கூப்பிட்டு காட்டி அப்படின்னா வயர் இவ்வளவு சேவை என்ன கணக்கு பார்த்தா சரி இப்போ இந்த எடுத்துடா இந்த காய்ச்சிப்பட்டு அவன் செய்யலாம்டா இப்போ வந்து இப்போ யார் செஞ்சாலும் 50,000 இல்லாட்டி அவர் செஞ்சால் மட்டும்தான் என்னடா யாராக தான் நியாயமாக இருக்கும் தானே அப்போ அவருக்கு 50-10 தான் போகும் இல்லாட்டி 25 தான் போகும் போல அக்கா பார்த்தீங்கன்னா குருணாச்சாம்பரா இல்லையாண்டா இல்லை அவருக்குன்னா கொடுக்கல் வாங்கல வேல் எதுவும் இருந்தா கழிச்சு விட்ற மாதிரியா அப்படியே இல்லாட்டி அக்கா அப்புறம் கொடுப்பாவா தான் தெரியல எனக்கு நவரான் எல்லாம் செய்கிறேன் 50-50 தானே
இல்லை நான் ஏன் சொல்கிறேன்டா இப்போ 80 இப்போ இவர் 80,000 கூலி முடியுமான்னு சொல்கிறார், இன்னும் ஒரு சொல்கிறார் 50,000 தான் கூலி முடியுமாட்டா. அந்த 50 வண்டி இப்படியே கொடுத்துட்றாங்களே கூலி முடிஞ்சு. அப்போ நாங்கள் அவரண்டா மட்டும்தான் நான் பொறுப்பெடுக்கிறேன்டவா. சரி, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாவா தாரது பெரிய விஷயம்தான். நான் காசாக தந்தாண்டா ஓகே, ஆனால் அவரண்டா மட்டும் அதை காசாக அவங்கள்ட்ட ஒன்றும் தராமல் அப்படியே தானே டீல் பண்ணுறேன். 30 எங்களை கொடுங்கண்டோ. சரி, அப்படி இருந்தாலும் ஒரு கதையாவா சொன்னதுக்காக நன்றி சொல்லணும். உள்பூச்சோ வெளிப்பூச்சோ முக்கியம் ஆண்டா அகிரி பிடிக்காது மனுஷன் மனசுனால தான் சரியா பூச்சி கட்டாயம் நாங்க இருந்து கொண்டு செய்யறேன்டா. டஸ்ட் தானே வெளியில செய்யாது. இப்ப உள்ளுக்கு பூசி போட்டு வெளியில பார்த்தா வெளியில பூசிக்கலாம் போட முன்னே. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காசு வேற நான் முயற்சி எடுத்து தான் முடிஞ்ச அளவு உள்ளுக்கு ஃபுல்லா செய்யறேன். கோழிகளை விற்று அந்த காசு இந்த காசு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் செய்கிறேன். இன்னும் கூலி காசை கொடுக்க மாதிரி இருக்குது. அது நான் ஏதோ ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அவர் ஐயா தந்தா நீங்கள் 1.5 லட்சம் தான் போட்டு பூச்சி கவலை முடிஞ்சு சாமானுக்கு மட்டும் 2 லட்சம் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ சொல்லிக்கலாம் ஐயாட்டு. என்னண்டு இருக்கு அப்போ என்ன இதுதாக்கா? அது பிரச்சனை இல்லை. அது நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்கல. என்ன இல்லை நீங்கள் என்னட்ட கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் இந்த கதையில் காய்க்கிறோடையே தான் உங்களை பேசுகிறாங்க கொமெண்ட்ஸில். என்ன சொல்கிற நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நான் தான் செய்கிறேன் இல்லை கோழி விற்று கொண்டு இருக்கிறேன். அந்த காசுல செய்ய கோழி வித்த காசு மட்டும் காணுமா? அதெல்லாம் சரி, கோழி வித்தனா அந்த கோழி என்னண்டு வந்து 50 கோழி என்றாலும் 50 கோழி என்ன சொல்றதாக்கா? அப்படி என்ன அப்படி உங்களோட முயற்சியையும் உங்களோட அர்ப்பணிப்பையும் நீங்க போடுறேன்னு சொல்லலாம். கோழி என்ன தோடு அடைய வச்சு அந்த அடைய வச்ச காசுல கோழி எடுத்து நான் இந்த மாதவங்களுக்கு சாப்பிட வர காசுகள்ல அங்கே மிச்சம் பிடிச்சி தான் மேஸுகள் எடுக்கிறோம். அதானக்கா உங்களுக்கு தெரியும் தான். நான் வந்து ஒரு மனசுன்னு ஒரு மாதிரி கேட்க மாட்டேன். ஆனால் நான் உங்களோட நன்மை தான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயம்தான் உங்களுக்கே அது ஒரு பாதகமாக வருது. நாங்கள் கூட எவ்வளோ முயற்சிக்கிறேன் பாருங்க. இப்போ கூட வேரிங் செய்ய போகிறீங்கன்னா ஓகே சாமான் பண்ணுறோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாம் அது நான் இந்த முயற்சியெல்லாம் நான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன். நான் பூச்சி கதைக்கு தான் சொன்னேன். நான் பூச்சி வேலை இந்த முயற்சியால் செய்து முடிச்சுட்டு அளவுக்கு பூச்சி இனி என்னால் ஒன்றும் செய்யல. அது மேலே அதிகமாக வேலையில் ஏன்னா இதுக்கே நான் நிறைய காசு கொடுக்க இருக்குது. இல்லை மற்றது இப்போ வந்து அவர் ஐயா வந்து பூசை சொன்னவர்னு சொன்னால் நீங்கள் ஐயாவோட கதைங்கோ. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐயா நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம்னு சொன்னால் 1.5 லட்சம் தான் ஐயா பூசை தந்தவர்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரிக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஐயாவோட கதைச்சி போட்டு செஞ்சுருக்கலாம் தானே. நீங்கள் உங்கள்கிட்ட அதிகமான சுமையை நீங்கள் சுமக்க நினைக்கிறீங்க. இப்போ 2 லட்சம் ரூபா சாமான் கூட கூலிக்கு எவ்வளோ முடிஞ்சுது? எவ்வளோ முடிஞ்சுங்க கூலிக்கு? கூலிக்கு 130. கூலி கொண்டு 30 முடிஞ்சதோ பூச்சிக்கு பார்த்தீங்க. அப்போ 330 வந்துட்டுது. அப்போது 330 ஐயா 150 வந்து 150 ஐயா அந்த முதல் முறை காசுலேயும் கொஞ்சம் நின்றதில்லை. எந்த காசுல? முதல் முறை ஆங்கிள் போட்ட காசு, அந்த கனடாக்கார காசு, அதில் கொஞ்சம் நின்றது. கணக்கு எழுதி வச்சிருக்கு துண்டில். இல்லை எனக்கு நீங்கள் கணக்கு காட்டணும். அது இல்லை ஆனந்த் கனடாக்கா கொஞ்சம் காசு போட்டவோ இல்லை. மற்றது கிறிஸ்மஸுக்கு கனடாக்காவும் போட்டோம், ஆஸ்திரேலியாங்களும் போட்டது. மற்றது பப்பியக்கா வந்து நிற்க தந்தவா. அப்போ அதுதான். இல்லை நான் என்னென்னு சொன்னாலும் இப்போ அவர் இப்போ என்ன சொல்லுவாங்க, இப்போ உதாரணமாக ஆறுரா இப்போ ஏதோ ஒரு கதையில் எங்கேயோ இப்படி ஒரு சம்பவம் நடந்துதான். ஏதோ 10 லட்சம் ரூபா வீட்டு தட்டம் தரேன் அரசாங்கம் சொன்ன அவன்னு சொல்லி போட்டு பெரிய ஒரு வீட்டை கட்டி போட்டு எங்கே ஏன் இப்படி காட்டினீங்கன்னா 10 லட்சம் என்ன வீட்டு திட்டம் தந்ததானேன்னு சொல்லி ஆரம்பித்தான மாதிரி. அப்போ அவங்க எவ்வளவு தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் கிட்ட முட்டை கொஞ்சம் போகலாங்க. இப்போ 1.5 லட்சம் அவர் தர்றேன்னு சொன்ன மாதிரிக்கு ஒரு 2க்கு போயிருந்தா ஓகே. இது 3.5 இல்லை வந்துட்டு இல்லையா? அந்த காசுகளும் கொஞ்சம் நின்றது தானே. என்னட்ட கான்கிரீட் போடுறதுக்கு 90,000 காணாமல் கிடந்து எடுத்தேன் நான். இந்த கான்கிரீட் போட்டு கொண்டிருக்கேன். நீங்கள் ஒரு 60 வந்து நீங்கள் இப்போ இந்த 30,000 அந்த அனுப்பின காசு ஒன்று வந்தது. மேந்து அங்கள்ட காசு 1.5 லட்சம். கிறிஸ்மஸுக்கு 2-3 பேர்ட்ட காசுகள் வந்தது. இப்போ அதுகளில் மேற்கொண்டு இதுகளுக்கு பாத்ரூம்களுக்கு எடுத்துட்டு மிச்சம் காணாமல் வந்ததை நான் பொறுப்பு போட்டு கோழிகளை விற்றுட்டு கொடுக்குறேன். அப்படின்னா நீங்கள் சொல்கிற கணக்கை பார்த்தா சரிதானே, காணும் தானே. அப்புறம் நீங்கள் அப்புறம் 120 காணாம வரும். 120 என்னண்டாக்கா காணாம வரும்? நீங்கள் என்ன கேட்குறீங்க? 250 அவர் அனுப்பின வேறு 60 நான் தந்தேன்டா 30 60 நான் தந்தேன் 90 150 அவ்வளோ 240 வருது. அங்கால ஆனந்தியக்காண்ட காசுகள் சொன்னீங்க, பப்பியக்காண்ட காசுகள் வந்தீங்க. அப்புறம் அப்போ என்ன இப்போ 4,45,000 ரூபாய் தான் முடிஞ்சிருக்குது. என்னத்துக்கு? எல்லாத்துக்கும் சேர்த்து மிச்சம். கான்கிரீட்டுக்கு 95,000 ரூபா, பாத்ரூமுக்கு, மற்றது பூச்சுக்கு, வீட்டு அவடத்துக்கு வாங்க விளக்கமாக அதில் என்னென்னு பார்த்து சொல்கிறேன். பாயால் சொல்ல நான் விளங்குது இல்லை. அதில் போயும் பாயாலாம் சொல்லணும் இல்லை, துண்டிலெல்லாம் அழுதி வச்சது விளக்கமே.
இல்லை எனக்கு என்னண்டா உண்மையாக நாங்களுமே என்ன சொல்கிறேன் நானுமே வந்து வேறு அவ்வளோ கதைச்சி அவையில் எடுக்கக்குள்ளே கதைச்சி உங்களுக்கு வந்து செய்யணும் கொள்ளணும்னு சொல்லி யார் தான் என்ன காய்ச்சாலும் கொமெண்ட்ஸில் உங்களை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உங்களை மட்டும் வந்து அவங்க பேசுகிறது இல்லை என்ன தான் பேசுகிறேன் பார்க்குறீங்களே இவைக்கு போய் ஒரு செஞ்சோன்னு இருக்கிற உனக்கு கண்டறியலை அதை இது ஒன்று நான் என்ன சொல்கிறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க அப்போ இப்போ வந்து நான் நீங்கள் இப்போ கொஞ்சம் பெருசாக போட்டுட்டோமோ கொண்டுட்டோமோ அதை இதை நீங்கள் முடிச்சு தந்தால் தான் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கலாம் அப்போ யார்கிட்ட என்ன கதை கேட்டுன்றாலும் நாங்கள் செய்யத்தானே வரும் அதில் பிரச்சனை இல்லை அதை பற்றி நான் வந்து பொறி பண்ணவே இல்லை வந்து ஆனால் நாங்கள் கதைக்கிற கதை பேச்சுகள் தான் அது கொஞ்சம் சரியாகும் நீங்கள் எனக்கும் இந்த என்ன ஒரு அப்செட் ஆகிறேன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்தால் அது நான் தான் கோழி விற்று நான் தான் செஞ்சான்னு சொல்லக்குள்ள பார்க்குற சனத்துக்கு இன்னும் கீட்டாக பண்ண போது என்னென்னு சொன்னால் இப்போ என்னதான் எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் உதவி செஞ்சாலும் அதை சொல்லாமல் நீங்கள் அதை நீங்கள் சொல்லக்குள்ள அது ஒரு ஒரு கஷ்டமாக இருக்குமே இல்லோக்கா அப்படி இல்லைண்ணே இப்போ இவன் கோழி விற்றாலும் அந்த கோழிக்கான முதல் வந்து எங்கேருந்து வந்திருக்கு உங்களோட முயற்சிகள் நிறைய இருக்குது உங்களோட முயற்சி உங்களோட அர்ப்பணிப்பு அதுகள் நிறைய இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதாவது உங்களுக்கு தர்ற காசை நிறைய நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளே போடுறீங்களா அப்படி ஒரு கதையை சொல்லலாம் நீங்கள் அதில் மாற்றம் இல்லை மற்றும்படி வந்து நீங்கள் வேறு கதையை சொல்லக்குள்ள அதனால தான் அவங்கள அந்த கோவப்படுறாங்க எனக்கிட்ட கூட வேறு யாருக்கு கதைக்க கூட சொல்கிற விஷயம் அதுதான் என்னடி தெலுங்கு நான் சொல்கிறவளாங்கதான் வேறு இன்றைக்கி வந்து என்னதான் கதைச்சாலும் பேசினாலும் கொண்டு சிரித்தாலும் கொண்டாலும் கூட வந்து என்ன நடந்தால் நாங்கள் தான் நிற்கணும் எப்படியோ இதை ஏதோ ஒரு வகையில் செஞ்சு தந்து முடிச்சு செய்வோம் நாங்கள் விளங்குதான் அதில் வந்து மாற்றம் இல்லை அது கட்டாயம் வந்து நாங்கள் செய்வோம் அப்போ அப்படி இருக்கக்குள்ள எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும் என்ன இப்போ அடுத்த கட்ட வேலையாக வயரிங்குக்கு சாமான் எடுப்போம் நீங்கள் அப்படின்னா அவர் கூட நான் கொண்டே செய்யுங்கோ என்ன வேறு என்ன சொல்கிறேன் அவர் அந்த அக்காவா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தரான்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ இதுக்கு என்ன காசு செய்யப்படுறீங்க இந்த 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 ஜன்னல்கிட்ட உள் பக்கம் என்ன கம்பியா இல்லை கிரலாமா என்ன செய்யணும் இதுக்கு சொன்னவியல் அப்போ இதுக்கு அதான் இப்போ இது கிரலன்னு சொன்னால் கிரில் செய்யும் நாங்கள் முன்னுக்கு ஒரு இடம் கம்பி வச்சு கொடுக்குறோம் இல்லையா சரியா அப்போ ஆனால் உண்டக்கா இப்போ அவங்க சொல்ல சரி அப்படி கம்பி ஆனால் அந்த இவர் இருக்கா இல்லை எங்கட முதல் இன்ஜினியர் இருக்கா இல்லை அவர்கிட்ட சைட் முழுக்க இந்த பெரிய பில்டிங்கும் ஃபுல்லாக கம்பி தான் ஏன்னா வெளி வந்து இது வாடுறது தானே ஃப்ரேம் வாடுறது தானே ஃப்ரேமால் கம்பி வைக்கிறோம் சரி பரவாயில்ல அது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் கிரில் செய்யலாம் இப்போ வந்து கதவு செய்ய கொடுக்கலையா அப்போ இல்லை சொல்லணும் எவ்வளோ முடியுமென்னு சொன்ன வரும் கதவுக்கு இல்லை சொல்லலே இனித்தானே வந்து அளக்கணும் மேனே வந்து அளப்பினமாவே அந்த கதவு முதல் பார்க்க சின்ன மாதிரி தான் இருந்திருக்குது அந்த கதவு சைஸ் தானே அந்த கதவும் பெருகுதான் பின் தொங்கல் கதவும் கதவெல்லாம் ஒரே சைஸ் இது மட்டும்தான் வித்தியாசப்படும் அம்பில இதோ அதானக்கா என்னன்னு சொன்னாலும் அவர் தச்சன் அவங்க தாங்கள் வந்து அளக்கு மாப்பிள்ள வராது நான் அளந்து சொல்கிறத வச்சு அவங்க செய்யலாம் இல்லை இப்போ எங்களுக்கு இப்போ கட்டாயமாக வந்து நாங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த கதவை செய்யணும் அந்த வெளி கதவை செய்யணும் இந்த 2 ஃப்ரேம் இந்த உலகத்துக்கும் ஃப்ரேம் செய்யணும் அதேமாதிரி அந்த வெளி ஃபுல் ஃப்ரேம் செய்யணும் அப்படி பார்ப்போம் நாங்கள் மிச்சம் என்னடா இப்போ 1 2 3 ரூம் அந்த இந்த 3 கதவு தான் உள்கதவு அப்படி பார்க்கணும் 3 கதவு தான் எக்ஸ்ட்ரா வரப்போகுது அப்போ சரி நீங்கள் சாதாரணமாக அவருக்கு நில செஞ்சவருக்கு ஓரளவு கணக்கு சொல்லியிருந்தான் ஃபோன் பண்ணி கேட்டு அவ்வளோ முடியுமான்ட்டு ஏன்னா அவர் அதை கேட்டால் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்படின்னா அவரை கணக்கை பார்த்து கேட்டு போட்டு கதவு கூட பண்ணிவிட்டால் கதவும் வந்துடும் இல்லை கதவு வர முந்தி என்ன இப்போ உங்களுக்கு கரண்ட் எடுத்தால் சரி அதோட சேர்த்து தானே அவ்வளோதானே அடுத்த கட்டமாக கரண்டும் கதவும் தானே அப்போ 2டைம் செய்வோம் பிரச்சனை இல்லை கரண்ட் வேலையும் செய்வோம் கரண்ட் வேலை நீங்கள் அப்போ அவரை கொண்டே செய்யுங்க அப்போ அவர் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று சாராண்டா அதை மிஸ் பண்ண வேண்டாம் அவரை கொரோனா கூப்பிட்டு நீங்கள் எத்தனை ரோல் வயருக்கு தேவைன்னு சொல்லி கேளுங்க கேட்டுட்டு ஒரு கணக்கொண்டு அவர்கிட்ட கேளுங்க எவ்வளோ சாமான் தேவைன்னு எனக்கு அதை எழுதிப்பட்டு போடுங்க எதுக்கும் பார்ப்போம் சில எவ்வளோ கூட குறைய வருது என்ன டூ மச்சாக வந்தால் கஷ்டம் தானே ஒரு பட்ஜெட்டை பார்த்துட்டு அவர் அந்த என்ன வயர் இவ்வளோ தேவைன்னு சொன்னார்ன்னு சொன்னால் உங்களுக்கு நான் அந்த காசை போட்டு விட்றேன் நீங்கள் அந்த காசுக்கு வயர் சாமான் எடுத்து கொடுத்து அவர் கூலி அவர் அக்கா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி செய்வோம் அதுக்கு நாங்கள் கையால் கொடுக்கணும் 30,000 கையாகும் சரி பிரச்சனை கொடுப்போம் மற்றது அதுக்கு முறுக்கால் அவர்கிட்ட ஒரு எஸ்டிமேஷனை கேட்டுட்டு எனக்கு ஒரு அனுப்புங்க ஏன்றால் எவ்வளோ வருதுன்னு தெரியாது ஏன்றால் வயரிங்கு கணக்க முடியும்னு சொன்னால் சிக்கல் பிறகு ஏன்னா மெயின் சுவிட்ச் அது என்னெல்லாம் கண்டபட்டு இல்லையாக்கா இல்லைங்கதா அப்போ அதால் அதை பாருங்க இப்போ கதவை அதில் போய் ஃபோன் பண்ணி கேட்குறீங்களா நீங்களுக்கா
கதவுக்கு சாதாரண எவ்வளோ முடியுமாண்டு கொண்டு கதவுக்கு ஹாஸ்பிட்டல் ரெண்டு சொன்னையில் வந்துட்டாரு தெரியல. அந்த அந்த அதுவும் ஒரு அறை என்ன அந்த அறை கதவு என்ன உள்ளுக்கு எத்தனை கதவு 1 2 3 2 5 கதவு மொத்தம். உள்ளுக்கோ உள்ளுக்கு 3 ரூம் அண்ணா. 3 ரூம் 3 ரூமுக்கு 3 குசினிக்கோ முன்னுக்கும் பிள்ளை இல்லை குசினிக்கா முன்னுக்கும் பின்னுக்கும் 5. அதில் ஒரு கதவு. அது அந்த பாத்ரூம் டோர் தானே இல்லையண்ணா எதை சொல்கிறீங்க? இதில் ஒரு ரூம். ஓ அந்த ரூம் உண்டு இது உண்டு. இந்த 2 ரூம் 3 இது கொண்டு 5. அதான் வெளியில் 5 கதவு 5 வெளியே 5 கதவு. மற்றது இந்த இந்த பிரேமுகள் அந்த ஜன்னல் பிரேம் அந்த அறை கிச்சன் பிரேம் அவ்வளோ தானே தானே ஓகே. அப்போ அதுக்கு ஒரு கலவெல்லாம் முடியுமான்னு கேட்போம். கேட்டுட்டு ஆர்டர் பண்ண அவங்க செய்வாங்களே வாங்க அதில் ஃபோன் பண்ணி கேட்கலாமே. கேட்டு பாருங்க கேட்டு பார்த்து போட்டு இது வலிக்கெல்லாம் பிரேம் போட்டு இதுக்கு என்ன இது அந்த கம்பி வைக்கலேக்கா? அதான் தெரியல மறந்துட்டு போல வச்சு தர சொல்கிறேன் அவரே. ஆனால் இதுக்கு அவங்க விட்டுருக்க மாடலை பார்த்தா வேறு ஐடியா விட்டாங்க. ஏன்னா கிரில் செய்கிற ஐடியா இது அவையின் இடத்துல அவை மலிவு அடுக்கலாம் டேல செய்தன திரட்டு உதுக்காவே பார்ப்பினோம். இனி கம்பி வைக்கல இல்லைன்னு இல்லை அது உதுக்கு மட்டும் தாங்களே தான் செய்தாரண்டே. என்ன அப்படின்டா கிரில் தங்குற இடத்துல தாங்கள் இது இதுக்காரு களவு தெரியும். இதை மட்டும் தான் பார்த்துக்கொள்கிறேன். தண்ணியில் தான் இது கிச்சன் சரி சரி. அப்போ நீ இப்போ எங்களுக்கு இது உள்ளுக்கு கிரில் செய்கிறதுக்கு கொடுக்கணுமே. ஆமாம் கிரில்ண்டா அக்கா நாங்கள் உங்களோட பின் ஜன்னலுக்கெல்லாம் கம்பி வச்சுருக்கோம். ஆமாம் வச்சு அது பின்னெல்லாம் கம்பி வச்சுருக்கா? ஓகே அந்த வச்சுருக்கு அந்த அதுக்கு எதுக்கு அந்த ரூமுக்கு அதில் வச்சுருக்கு. அப்படி பின்னுக்கும் வச்சுருக்கு. பின்னுக்கெல்லாம் கம்பி வச்சுருக்கா? 3 ரூமுக்கும் வச்சாச்சு. அப்போ முன்னுக்கு மட்டும்தான் கிரில் செய்யணும். ஏன்னா கிரில் செய்கிற கஷ்டக்கா. முன்னுக்கு ஓகே கிரில் செய்கிற ஓகே ஒரு லுக்காகவும் இருக்கும் ஓகே. ஆனால் பின்னுக்கு தேவையில்லை தான் கிரில். ஆமாம் நீங்கள் அவரை கோணன்னா கூப்பிட்டு இப்போ வயரிங் அண்டைக்குள்ளே அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ நார்மலாக பேசிக்காக வந்து தேவையான எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் பயப்பட்டுருக்கீங்க தானே. சன்பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கு தானே. அப்போ அதால் பேசிக்காக இப்போ ஒரு அரைக்கண்டா ஒரு 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 லைட்டுக்கும் ஒரு ப்ளக் 4 சன்பாக்ஸ் விட்டுருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு லைட்டுக்கும் ஒரு ப்ளக்குக்கும் மெயினாக வந்து பார்க்க சொல்லுங்க. அங்கே ஃபேன் அது இது தேவைன்னு சொன்னால் அது அப்புறம் ஒரு நேரம் பார்க்கலாம் தானே. இப்போ பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நம்மளாக இருக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி முடியுமான்னு சொல்லி எத்தனை வயர் ரோல் தேவை அது தேவை இது தேவைண்டோக்கா எம்சிபி சுவிட்செலாம் தேவைன்ற ஒரு கணக்கு கொண்டு உங்களுக்கு எழுதி தர சொல்லுங்க. கணக்கை பார்த்து போட்டு அந்த வயரிங் வேலையை செய்வோம். செஞ்சு போட்டு இந்த கதவை முறுக்கால் இவர் ஃபோன் பண்ணி பேங்க முதல்ல வெளியே இல்லை சந்தவர் அந்த கதவுகளுக்கு யார் திருச்சியா எழுதி தந்தே இல்லை அந்த கதவுக்கு எவ்வளோ முடியுமென்று பிரேமுக்கு எவ்வளோ முடியுமென்று எல்லாம் அந்த ஒவ்வொரு கதவுக்கும் பிரேமுக்கு எவ்வளோ முடியுமென்ற கணக்கு தான் தெரியல. இல்லை ஜன்னல் பிரேமுக்குன்னா கிடையாது இல்லை இது என்ன அந்த கணக்கு இது என்ன இந்த காசு வேறங்க பூச்சி வேறு என்ன 198 சாமானுக்கு இது அந்த பைப் வச்ச காசு இது மேசம் கூலி காசு இது கான்கிரீட் மிச்ச காசு இதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கூலி 130 தட்டும் வச்சுறதெல்லாம் அவையோட தட்டு வச்சு மற்றது பாத்ரூம் பேசின் எல்லாம் வச்சுட்டேன். அப்போ இனி அவையோடன்னு சொன்னால் அப்போ என்ன கொடுக்க முன்னவே கூலி போட்டுட்டீங்களோ? அப்படி இல்லை நான் கணக்கு பொழுது பார்த்தேன் எனக்கு எவ்வளோத்துக்கு வருது எவ்வளோ முடியுதுன்ட்டு 445 மொத்தமாக வருகுது. அப்போ இதில் வந்த காசு இவ்வளவு அதில் மற்ற இந்த 60 ஏற்கனவே நான் கணக்குகளை போட்டுட்டேன் வீட்டுக்கு காசுக்குள்ளே. இது அந்த இந்த 60 இந்த ஏற்கனவே கான்கிரீட் கணக்கில் போட்டு கூட்டிட்டேன் வீட்டு காசு கணக்குக்குள்ளே. எந்த 60? இந்த 60,000 தந்தீங்க கடைசியாக கொண்டு தந்தீங்களே மொத்தமாக 22 லட்சம் தந்த நீங்கள். அப்போ இதில் முடிஞ்ச கணக்குன்னா இந்த 23,53,000 சொச்சம் இதை முடிஞ்சது. அதில் ஒரு நிமிஷம் பொறுங்க வரேன். என்னென்றால் இந்த 22 லட்சம் வந்து அந்த அண்ணா அவற்றை தனிப்பட்ட காசு. இதில் 60,000 நீங்கள் தந்த காசு அந்த 60 தந்து கோழி வளர்க்குறா அது தந்தது. மற்றது அந்த அவற்றை அந்த இது பாத்ரூம் தந்த காசு 1 லட்சம் அதெல்லாம் இங்கே இருக்குண்ணா. பாத்ரூம் அது புரியும்பா இருக்குதா? சரி சரி. இது வீட்டுக்கு காசு இது வீட்டு கணக்கில்
இந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு மிச்ச காசு அதைத்தான் இதில் போட்டு நான் கான்கிரீட் மீதி என்று கான்கிரீட் மீதி என்று போட்டு நான் இதில். அதாவது இப்போ உங்களோட கான்கிரீட்டுக்கு மிச்சம் எவ்வளோ கொடுத்தாண்டோ? 93,165 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுத்த காசு. அந்த 60,000 நீங்கள் வீட்டு இதுக்கே போட்டுட்டேண்ணா கான்கிரீட்டுக்கு. இப்போ இது வந்து வீட்டுண்ட காசுன்னு சொல்லி வீட்டுண்ட என்ன வேலை மட்டும் இது வீடு கான்கிரீட் போடு மட்டும் ஃபுல்லாக கட்டி முடிச்சு கான்கிரீட் போடுறக்குரிய செலவு தான் இவ்வளவு. பூச்சி இல்லை? இல்லை இல்லை, பூச்சி புறா இஞ்சால இருக்குது. பூச்சி புறா இந்த பூச்சிக்குரிய சாமான் நான் கூலி காசு கொடுக்காது கணக்குகள் முடிக்கல தானே, அதெல்லாம் அதில் எழுதியில காசு கணக்கு இதில் போட்டு பார்த்துறேன். எனக்கு எவ்வளோத்துக்கு வரப்போகுது? 700 இல்லை 700 அதில் மண் மூடாண்டு வாங்கினா வியல் அந்த தான் வட்டி இதுக்கு போட்டதாக்கும் தட்டை இருக்கிறதுக்குள்ள வச்சேன். அவுட் பாஸ் பூச்சி மண் 4 டிராக்டர் பறிச்சது மண். சீமெண்ட் 5 பேக். இது கம்பி என்னது கம்பி? அந்த இப்போ தட்டை இருக்கவா? 10,000 1 டிராக்டர். ஓகே. இப்போ அவர் ஃபோன் பண்ணி வேங்க உங்களை அந்த கதவு கணக்கு இருக்கா என்ன வேணும்? இங்கிட்டு பாத்ரூமுக்கு பேசின் அந்த 18,000. சரி. இல்லை இதில் வந்து அந்த இது இருக்குல்ல பாத்ரூம், அதில் பாத்ரூமுக்கு வந்து 1,00,000 அப்புறம் 2,18 தான் இல்லை பாத்ரூமுக்கு. அப்போ இப்போ எவ்வளோ முடியுது மொத்தமாக? 18 230 முடிஞ்சிருக்குது பாத்ரூமுக்கா? 230. அதுக்கப்புறம் இந்த 18 நேற்று சாமான் வாங்கினான். மிச்ச இதெல்லாம் சேர்த்து தானே கொடுத்தேன் காசு அவைக்கு. பூச்சிக்கு காசோட தானே கூலி போகுது. அப்போ அதோட பாத்ரூமுக்கு மட்டும் 248 முடியுது. 248 பாத்ரூமுக்கு மட்டும் முடியுதா? ஏண்டா இப்போ பாத்ரூம்ன்ற அந்த பின்னுக்கு வந்து அந்த செப்பரேட் துண்டு அப்படி உள்ளான் பெருசு எல்லாம் சேர்த்து எது குளிக்கிற ரூம் சேர்த்து எல்லாம் சேர்த்து அப்படி எவ்வளோ? அந்த துண்டுக்கு 2,000 முடியுது. இப்போ எவ்வளோ? 248. பேசினும் வச்சு பைப் எல்லாம் வச்சு தள்ளி பேசன் வச்சாச்சா? அதுக்கு 2,500 முடிஞ்சு. அப்போ அதில் 2,18 32 நீங்கள் போட்டீங்க அப்படியே. அது இன்னும் கணக்கு இஞ்சால போட்டு அதுக்கா பார்க்கல. இந்த கணக்கு நான் சேர்க்கல. இந்த கணக்கு இந்த பேசின் பைப் வச்ச கணக்கெல்லாம் அதில் இந்த துண்டில் எழுத இல்லை. நான் இல்லை அது சும்மா எழுதி பார்த்தேன். நான் பாத்ரூம் கணக்கு இப்போ 2 முடிஞ்சது. என்ன முடிஞ்சது? 250 முடிஞ்சது. 250 பாத்ரூம் முடிஞ்சது. கதவு தான் போடணும். அந்த முன் கதவை அது ஒரு 12,000 ரூபாக்குள்ள தகரத்தில் செய்யலாமா? அது அந்த சும்மா அந்த இப்படி தகர கேட் மாதிரி என்ன வெளியில் மழை வர்ற இடம் இல்லை. எந்த கதை சொல்கிறீங்க? பாத்ரூம் வழி கதவு. இங்கே இங்கே ஹொரோக்குள்ளால போகிறோம்? இல்லை இல்லை வெளியில் இல்லை பாத்ரூம் வாசல் வெளியில் சொன்னாங்க. நீங்கள் உள்ளுக்கு மாற்ற சொல்லி எதை சொல்கிறீங்க? வெளிப்பக்கத்தால் போகிறோம் கதவு. டாய்லெட் வழியால் இந்த பக்கத்தால். இது வந்து குளிக்கிறதுக்கு உள்ளால போகிறது டாய்லெட்டுக்கு வழி பக்கத்தாக போகிறதா? இப்போ உள்ளால போயிடலாம். இல்லை இல்லை நான் உங்களுக்கு முதல் சொன்னேன் மாற்ற சொல்லி. அந்த மாற்ற சொல்லி கட்டி ஏன் கல்லை வச்சு மறைச்சிருக்கலாம் தானே. உள்ளாலே வர்றது சேஃப்டி. அதை விட அட்டாச் பாத்ரூம் அர்த்தமே உள்ளுக்கு தானே. ஏன் வலிக்கதை வச்சுருங்க என்னென்ன அப்போ பாருங்க. இப்போ உள்ளுக்கு உள்ளேருந்து குளிக்கிற போகிறது வெளியாக வரணுமா? ஏன்டா அது பெருத்த வேலையாப்பா. ஒன்றையோட கனெக்ட் பண்ணி விட்டுருந்தா ஓகே. நடுவுக்கும் டோர் தேவையில்லைடா. முன் பாத்ரூமுக்கு மட்டும் டோர் போட்டா சரி. முன் பாத்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டா அவனுக்கு அப்புறம் உள்ளே யார் நீங்கள் எங்கே நிற்கிறான்னு பார்க்குறதுக்கு அது தேவையில்லையே. அதுதானே மாடல். அப்படித்தான் நினச்சிட்டு அப்புறம் இப்போ கட்டிட்டேன் நான் எல்லாம் கல்லெல்லாம். பேரண்ட் அந்த பழைய வீடியோவில் நான் காய்ச்சிருப்பேன். இது எதுவும் தேவையில்லாதுன்னு சொல்லி இப்போண்டாப்பேன். நான் இப்போ அங்கே வந்து பின்பக்கமாக போய் பார்க்கலையே. அப்போ இப்போ ஹோம்ஒர்க் பண்ணால் அந்த இஞ்சால் சின்ன துண்டுக்காக வச்சுருக்கீங்க? சும்மா நார்மல் பாத்ரூம். அட்டாக் பாத்ரூம் வைக்கல, கீழ் பாத்ரூம் கீழ் பேஸ் நான் வச்சுக்கிறீங்க. ஹோம்ஒர்க் வைக்கல. சரி சரி ஓகே ஓகே. அப்போ அது சரி. அப்போ இந்தியாவில் குளிக்கிற அறைக்குள்ள இதுகளெல்லாம் போட்டுனோம். அது பண்ணி கொடுக்கல, சவன் பண்ணி கொடுக்கல என்ன? சரி. அப்போ நீ அதுக்கு பைப்லைன் நீ அது ஒரு பெரிய செலவு இருக்குது.
பைப்பு வந்து தண்ணி டேங்குகள் அது இதுன்னு சொல்லி மோட்டார் அது இல்லாட்டி என்ன இப்போ மோட்டரை வாங்கினாலும் வேணுமெண்டா 2 பேரலை வச்சு போட்டு தண்ணி எடுக்கலாம் தானே குழாய்க்கின தடியில். அது சரி தான் சரி. இப்போ நீங்கள் அதுதான் மோட்டரும் வேணுமே. அது இப்படித்தான் வீட்டு வேலை தொட பாய்ஞ்சோண்டே இருக்கும். உண்டை கிட்ட போய் யோசிக்க பெருத்து கொண்டே போகும். அவருக்கு அடிச்சுட்டாங்க என்னமே கேடுங்களேன் என்னென்ன இல்லை முன்னுக்கு ஏதோ 7,000 பின்னுக்கு 6,000 சொன்னவர் கதவுக்கோ ஜன்னல் நிலைக்கு. மற்றது கதவுக்கு ஒற்றை கதவுண்டா 18,000, டபுள் கதவுண்டா 25,000. அதான் ரேட்டுன்னு சொன்னேன். ஒற்றை கதவுண்டா 18,000 இந்த இப்படி ஒற்றை கதவு 18,000, டபுள்ண்டா 25,000. டபுள் கதவுக்கு அதுக்கு பெருசாக இல்லை, முன்னுக்கு தான் பெருமை வைக்கிறேன். முன்னுக்கு டபுள் கதவு என்ன அதான் ரேட்டு. டேரா ஃபுல்லாக தேக்கில் செய்கிறதுக்கு தேக்கு இல்லாட்டி முதிரையில் உள்ளுக்கு வேணுமெண்டா மாக்குனியில் போடலாம். நீங்கள் அதை கேளுங்க. வேறு என்ன இங்கே நோம்பலாம் மவுக்கணியில் எவ்வளோ முடியுதுன்னு கேட்டு இங்கே மவுக்கணியில் முடிகிற கணக்குக்கு அவர் அங்கே தேக்கு சொன்னேன். உள் கதவுல நீங்கள் அப்படி போடலாம், வெளியில் மட்டும் நல்லதாக போடுங்க. தண்ணி விட்டால் அதுதான் பழுதாக, இது பழுதாக. அதுதான் தேக்கில் இல்லை நீங்கள் சொன்னீங்க இல்லை இங்கே மவுக்கணியில் போகிற ரேட்டே அவர் தேக்குக்கு செஞ்சு தரேன் அப்படின்ற சொன்னீங்க இல்லை. ஆனால் அப்படி செய்யலாம். ஏன்னா தேக்கு மிரம்பில கூட ஆன்சர் இல்லையே. அப்போ நீங்கள் இவரோட இப்போ கேட்பீங்க கோணனோட கோணனாக்கு நேற்றும் எடுத்துனான், முந்த நாளும் எடுத்துனாங்களே. இல்லை அந்த பாக்ஸை கொண்டு வந்து வைக்க சொன்னேன் பூசுறதுக்கு. வாரம் நம்பிச்சு வேற இல்லை என் வேலையாக்கும். அப்போ நீங்கள் அவரோட காய்ச்சி போட்டு சொல்லுங்க. இப்போ வேற என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு தேவை வயரிங் அவ்வளோதான், கரண்டும் கதவும் தானே, அவ்வளோ செஞ்சால் முடிஞ்சது தானே. அப்போ கரண்ட்டு முதலாக எடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்த கதவை கொண்டு வந்து போட்டுனா சரி, அவ்வளோதான். நீ எங்கால வேறு என்னப்பா ஜன்னலுக்கு இதுக்கு நிலைக்கு எவ்வளோ முடிஞ்சா உண்டு 40 ஒன்று தான். அப்போ என்ன ஓகே. அப்போ அதில் அந்த மிச்ச காசு கூட தானே என்ன அவங்களோட கதவுக்கு தேவையில்லை வச்சுருக்குறோம் அடுக்கையில். அப்போ எனக்கு அப்போ கதவுக்கு எவ்வளோ முடியுமென்னு கேட்டு சொல்லுவோம் சரியா. மற்றது என்ன சொல்கிறது இப்படித்தானே நான் சொல்லி வேறு முன்னுக்கு ஒரு பெருசண்டா 25, சரி சரி மற்றதண்டா 18. பெருசண்டா 25, முன்னுக்கு 7,000, பின்னுக்கண்டா 6,000. என்னது பிரேம் ஜன்னல்கள் ஜன்னல் பிரேம் கண்ணாடி நான் ஒரு பிரேமுக்கு ஒற்றை பிரேம் கண்ணாடியோட சேர்த்து 7,000. முன்னுக்கு 7,000, பின்னுக்கு 6,000. முன்னுக்கு 7,000, பின்னுக்கு 6,000. பின்னுக்கு கொஞ்சம் சின்ன, முன்னுக்கு பெருசு இல்லை. அப்போ முன்னுக்கு எத்தனை பிரேம்? 6. முன்னுக்கு 6. பின்னுக்கு கிச்சன் மட்டும் தானே? இல்லை முதலாவது அறை, 2வது அறை, 3வது அறை. ஏது பின்னுக்கோ? அதுக்கு தானே கம்பி வச்சுக்கிறாங்க. கம்பி வச்சாலும் இது வைக்க சாரி ஐயோ நான் கிருலப்பா ஜன்னல் சரி ஓகே. அப்போ முன்னுக்கு 6 பேரும், இங்கால கிச்சனுக்கு 2, இங்கே அறைக்கு 2, 8 பிரேமா? 8 பிரேம். அதில் 8, இதில் 6. சின்னனில் 8, பெருசில் 6. ரெண்டா சின்னனுக்கு எவ்வளோ வேணுமோ? இல்லை சரி அவருக்கு எடுக்க சின்ன 8. அதுக்கு எவ்வளோ? சின்ன பிரேமுக்கு எவ்வளோ? 6,000 சொன்னது. சின்ன பிரேமுக்கு 6,000 வேறு என்ன? மற்ற பெரிய பிரேமுக்கு 7,000. 7,000 என்ன? 90,000 வேணுமாங்களா பிரேமுக்கு? அதேமாதிரி கதவு வந்து பெரிய கதவுக்கு 25,000 என்ன? ஒரு பெரிய கதவு தானே, 2 கதவு உண்டு, மற்ற எல்லாம் சிங்கிள் கதவு. 4 சிங்கிள் கதவு. அதுக்கு எவ்வளோ? 18,000. மொத்தம் 187 வரும் என்ன? அப்போ நீங்கள் கதவை செய்ய ஃபுல்லாக செய்ய எல்லாத்தையும் செய்ய சரியா? செய்ய கதவை இறக்குவோம். கதவை இறக்கி போட்டு கதவை கொண்டு வந்து வச்சு போட்டு வயரிங்க அதெல்லாம் முடிச்சு கரண்ட் எடுத்து போட்டு கதவை போட்டுலாம் தான் உள்ளுக்கெல்லாம் பூசியாகி தானே. அதுக்கு சாமான் நாய் கொடுக்கணும் போல நாங்கள். எனக்கு கதவுக்கும் அந்த இது போட்டுருக்கு பிணைச்சல் அது நான் செய்வேன் தானே. இப்போ கதவுக்கு அது சொன்னேன், அதுகள் எங்களுடைய இந்த கதவுக்கு பூட்டு பிணைச்சல் எல்லாம் மாட்டி கொடுக்கும். அது பிரச்சனை. இப்போ இதில் 180 கதவுக்கு வருதுண்டா எப்படி வாங்கால ஒரு 20,000 ரூபா கிட்ட சாமான் பண்ண வேண்டிய நினைக்கிறேன். பூட்டுகள் பிணைச்சல் இல்லாத அதெல்லாம் செய்வான், பிரச்சனை இல்லை. மற்றது இந்த இதை அடிக்க சொன்னேன் நீங்கள் இல்லை என்ன சீதம் இதை அடிச்சுட்டு வாணிஸ் அடிக்க. வாணிஸ் சரி. அதுவும் அது அவர் சொன்னார் இல்லை வேணி தான் தாங்களே அடிப்போம். அதுக்கு இன்னைக்கு கூலி கொடுக்கணும் என்ன? அப்போ நீங்கள் அடிக்க போறீங்க எக்ஸ்ட்ரா கூலி? அது இன்னொரு ஆளை பிடிச்சி அடிக்கிறேன். வேற பிடிச்சா இல்லை அவைய வந்து வேலைக்கு இந்த வேலைக்குன்னு வந்துட்டு இப்போ இதில் மீனா கிடையாது. அவர் பேசுவார் இல்லை
அப்போ அவைக்காக தெரிஞ்சோடனே நான் அதை கேட்டேன். வேறு ஒரு ஆள் அவர்கிட்ட சொல்லுவோம், ஒரு ஆளை விட்டு செய்விக்க சொல்லி. இல்லை அவங்கள அப்படி கேட்குறாங்கன்னு சொன்னாங்க, அவங்க அதுக்குன்னு தான் வந்து அடிப்பாங்க. அடுத்த நாள் வேற இல்லை சொன்ன வேறு. அது சரி, ஆனால் அப்படி கேட்டால் அவங்க அப்படி தான் செய்வாங்க. உங்களோட மேசன் வேலைக்கு வந்து விட்டு அதை செய்ய மாட்டாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு ஆளை பிடிச்சி அடிங்கோ. அப்போ ஒரு ஆளை கேளுங்க பிடிச்சி என்ன எத்தனை சீலர் எவ்வளோ வேணும், பானிஸ் எவ்வளோ வேணும்னு கேளுங்க. கேட்டு போட்டு சொல்லுங்க. கேட்டு போட்டு சொல்லுங்க. 1 லிட்டர் வேணுமெண்டு இல்லாண்டைக்கு அது அவர் சொன்னார். இப்போ அந்த உரிய வேலை செய்கிறவங்கள கொண்டு இல்லை இது செய்யணும். என்ன இப்போ உங்களுக்கு அவைக்கு கதவு செய்கிறேன்றால் காசு இப்போ அட்வான்ஸே கொடுக்கணும். அப்படி இல்லை தான் உங்களுடைய ஃபுல்லாக போய் கடைசியாக போய் கொண்டு எடுக்க கொடுத்தா சரி தானே. ஓகே. அப்போ வேரிங் சாமான் என்ன மாதிரி நீங்கள் கேட்டு போட்டு சொல்லுங்க. ஏன்னா கேட்டு போட்டு சொல்லுங்க. கேட்டு போட்டு வராங்கல்ல, இவர்கிட்டையும் பார்த்து போட்டு இன்னொரு ஆளையும் வந்து காட்டி போட்டு அதுக்காண்டி இவரில் சந்தேகம் ஒன்றும் இல்லை, அவரில் இது ஒன்றும் இல்லை. செய்கிறத என்ன சொல்கிறேன் இப்போ நான் இவர்கிட்ட சொல்கிறேன். ஒரு அறைக்கு ஒரு பிளாக்குக்கும் ஒரு லைட்டுக்கும் படி கணக்கு பார்த்து சொல்லட்டாங்கன்னு சொன்னேன். ஒரு வேறு என்ன வேணும் இப்போ இல்லை அவ்வளோதானே. அப்போ ஓகே தானே. அப்போ அதுக்கு தான் போட்டுருவோம். அந்த சன்பாக்ஸுகளுக்கு அது வேணும் சொன்னால் எம்பிகே படித்து போட்டு அப்புறம் ஒரு நேரம் அது நீங்கள் வசதிப்படுற நேரம் அது என்னதை வேண்டாலும் பயர் அழுத்து போட்டு அதை ஃபேன் ஆகணும் வேண்டாம் கொழுவலாம்ல. இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு தேவைக்கு அந்த டேபிள் ஃபேன் அப்புறம் நீங்கள் இங்கே வேறு உங்களை வண்டி இருக்குன்னு தானே இருக்குல்ல ஃபேன் உண்டு இல்லையா? இதுக்கே இல்லையா யாரைக்கு ஃபேன் இல்லை, மேல் ஃபேன் தான் இருக்கு. நீங்கள் மண்டே ஆடுற பார்த்தா கடவுளே ஃபேனே இல்லாமல் உங்களாலும் பாடுற மாதிரி இல்லை. நான் எங்கி போனேன்டாப்பா மேலே இருக்குது தான் ஃபேன் என்ன. அப்போ ஓகே தானே, பிரச்சனை தான். நான் நினச்சி ஃபேன் இல்லாமல் இருக்கீங்களா உண்டு. அது நல்ல போகமாக சுற்று தானே என்ன. போடுவா அப்படி சுற்றுவா. நாங்கள் முன்னுக்கு இருந்து காய்ச்சா எனக்கு தெரியும் தானே. அப்புறம் எனக்கு காணும் தானேப்பா உதவிட. அப்புறம் என்ன இந்த வீட்டுக்கு எங்களோட வீட்டுக்கு கொண்டு போவோம். இல்லை உங்களோட வீட்டு அதில் உங்களோட வீட்டுக்கு ஒரு டேபிள் ஃபேன் வண்டி விட்டானே. அப்புறம் இப்போ உதவல் பிறகு செய்கிற வேலை தானே. நான் அப்படி சொல்கிறேன். ஒரு பிளாக் இங்கே காற்று தள்ள போகுது நிப்பாட்டு கடுங்காத்தா கிடக்கு. அப்போ இப்போ நீங்கள் இதெல்லாம் இப்போ உடனே காசு கொடுத்து செய்கிற வேலையில் தானே நாங்கள் தானே வரணும். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு ஒருக்கா விசாரித்து போட்டு சொல்லுங்க. நாங்கள் இன்னும் இடத்த கேட்டு போட்டு நான் உங்களுக்கு இவரை கொண்டு தான் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு அந்த கேஷை ஆனால் எப்படி பார்த்தாலும் இவரை கொண்டு செய்கிறான்னு எங்களுக்கு இதாக வரும் வேண்டாவா இதையாக்கா சொன்னபடியால் என்ன. ஆனால் 80,000 கூலின்றது மயக்கிறக்கல்ல கொஞ்சம் ஒரு மனச்சாட்சி படி ஃபுல்லாக சொல்கிறதையும் திருப்பி கதைக்கிறேன். திருப்பி காய்ச்சாலும் அப்படி நீங்கள் கொடுக்க 30,000 தான் ஒரு காசாக போகும். ஏன்னா அக்காவுக்கு என்ன டீலிங்கோ தெரியாது. அதில் ஒரு அக்காவுக்கு அவர் கொடுக்கணும்னு சொன்னால் அதில் கழிச்சு விட்டா அந்த மினக்கடை செஞ்சு கொண்டு இல்லாமல் போடும் இல்லை. இப்போ எங்கள்ட இவர் இருக்கார் அன்னையும் பேர் வேறு அவசரத்தை 2 வண்டி பிடிச்சிடுவார். வேலை செஞ்சு கழிக்கிறேன் வேலை முடிய அண்ணன் என்ன நிற்பார். அப்போ நான் சொல்லலாம் கழிச்சு விட மாட்டேன். ஏன்னாப்பா இந்த கடவுளை என்ன சொல்கிறார் வேலை செஞ்சவன்ட வேறு சிந்தம்னும் காசு கொடுக்க மாட்டேன். அதை அவங்க யோசிக்கிறேன் நாங்கள் யோசிக்க தானே வேணும். அப்போ எங்க கதைங்க கழிச்சு போட. அப்போ அவரை எப்போ ஃப்ரீன்னு கேளுங்க. கேட்டுட்டு எனக்கு நீங்கள் அவரை கொண்டு ஒரு ஒட்டி எழுதி போட்டு ஃபோட்டோ போடுங்க. சாமானியருக்கு நான் அவருக்கு அனுப்பி காட்டி போட்டு சரின்னா நான் உங்களுக்கு காசை போட்டுவிடுவேன். நீங்களே சாமான வேண்டி கொடுக்கணும் பேரிங் சாமானே. அதுக்கு நான் பெற வேண்டிய இல்லை தானே. நான் இந்த அளவில் உட்காந்து போய் போகும்போது வந்து தாரன்னு இருக்க ஒரு கூட காய்ச்சி போட்டு என்ன வேணும் ஃபில் பண்ணுவேன். சரியே என்னடி வெளுக்கிட்டே என்ன போ கூட்டின்னு வருதோ பிறகு போவோமே. நான் கொஞ்சம் சிக்கலாக கிடக்கு. ரெண்டாள் அங்கே பட்டு கோழி நிற்கிது இல்லை உங்கள்கிட்ட எத்தனை நிற்கிது நோம்பல? இப்போ ஒரு 20 கோழி எடுக்கலாம் வேணே. அப்போ அவாவுக்கு கூட்டுக்கு யாரோட எங்காச்சும் கூடு சேவிக்கும். உங்களுக்கு தெரிஞ்சாங்க நல்லா கூடு செய்யக்கூடியாங்க உங்களுடைய மாதிரி தெரியும். நிலக்கூடு மாதிரி எப்படி எங்களுக்கு அந்த இடத்துல எந்த கேட்டு அந்த வந்து அது இங்கே இருந்து அங்கே சங்கானையை கொண்டு வரவும் கிடைச்சது இல்லை. எங்கள்கிட்ட வேலையாக்க நிற்கிறாங்க. ஆனால் ஃபோன் அடிச்சா எடுக்கிறாங்க இல்லை. ஓ அவர் தான் எடுக்கா இல்லை. இப்போ அவர் சேர்ந்துட்டா அவரோட அவர் எடுக்கா இல்லை. அவர் தான் அண்ணா நாளைக்கு உங்களை விட்டு ஆரங்கிறோம். என்ன இவங்க வேலை ஆரம்பி என்ன செய்யற தெரியுமோ கண்டவாட்டுக்கு வேலை எடுக்கிறது எல்லா இடம் வேலையில் என்னோட எடுக்கிறது பிறகு ஓடி செய்வது. இந்த வார காசு எல்லாத்தையுமே ப்ராப்பராக அழிவு வைங்கோக்கா. இப்போ எனக்கு எவிடன்ஸாக எல்லாம் வீடியோவில் இருக்குது. நீங்கள் எல்லாம் எழுத்துல எழுதி வைங்க. இவன் ஒரு சின்ன இது யாரும் தந்தாலும் எல்லாத்தையும் எழுதி வைங்க.
கூடு செய்யணும்னா இப்படி நெட்டு மடிச்சு போட்டு அடிச்சு கொடுங்க. அந்த மேலால் மரண உள்ளடா அப்படியும். நீங்கள் செய்து கொடுத்துட்டீங்க வேறாங்க நாங்களும் போய் தந்தோம். நாங்கள் அப்போ செஞ்சு கொடுத்துட்டு இங்கே அங்கே நிற்கிறோம் அப்போ. இல்லை நாங்கள் நிலக்கூடுமே தான் செய்கிற கொஞ்சம் கூட கோழிண்டா. ஓ நீங்கள் எவ்வளோ படி கோழி கொடுக்குறீங்க? 2000 படி ரெண்டால் நான் வைக்க 2000 சொல்கிறேன். நீங்கள் ஒரு 1750 தான் 250 எனக்கு. ஏடா ஒரு கமிஷன் வந்தா என்ன ஆகுது வேண்டாட்டில் நீ வந்த ஏன் அவனும் சும்மா இருக்கிறான். அவனை வேட்டை போட்டு அப்புறம் சந்திப்பேன் வேணேன் ஒன்று குழம்பேன். வாழ்க்கையில் உங்களோட வீட்டு பிரச்சனைக்கே உங்களுக்கு கவலையாக இருக்கண்டா யோசிச்சுப்பேன். ஊராட்ட பிரச்சனையை பார்ப்போம் 45 நாள் நாங்கள் எவ்வளோ அழுதுருப்போம்ண்டு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த வீட்டுக்கே இருக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அரைக்கினா கூட சொல்லுவான் டே காது வடிக்கும் ஆட்டாப்படுண்டு. நீங்கள் ஜெயிலுக்கு இருந்தீங்களா இப்போ? இல்லை இல்லை கேட்டுப்பேங்க. குளிச்சு கொண்டு நிற்க சொல்லுவாங்க. எட்டு வாளிதான் குளிப்பு கணக்கென. 8 வாளி தண்ணி ஊற்றினா சோப் போடணும். அதுவும் சோப் போட்டு கணக்கு கிடையாது. உடனே குளிச்சுட்டு போகணும். நாங்கள்லாம் அப்படியா குளிக்கிறாக்கு. படுத்தவன்னு சொன்னால் ஒரு கட்டில் இப்படியும் படுப்பேன். நான் இது இப்படி கிடத்துட்டா இப்படியும் ஆடையலாம் இப்படியும் ஆடையலாம் யோசிப்பாங்க. அப்படி கொண்டு சாப்பாட்டுக்கு இவன் என்ன செஞ்சான் அவருக்கு லைன் தணிக்கக்குள்ளே இவன் என்ன முன்னுக்கு நின்றபடி என்ன இங்கே வாடா சீனி வேண்டான்ற கூப்பிட அவன் அடித்தான். அவன் அந்த ஏல் கார்டு போட்டு அவனுக்கு கார்டில் சீனி வேண்ட போனதுக்கு லைனில் அப்படி இருந்து கொண்டு யோசிப்பாங்க. ஒவ்வொரு காலம் 30 நாளைக்கு ஒரு கோர்ஸுக்கு கொண்டு போய்க்குள்ளே புன மறக்கப்பட்ட திரும்பி போக எப்படி இருக்கும். போனால் நாங்கள் 3 இருந்து கேட்போம். வாழ்க்கை உதவி செய்து வீடியோ போட்டு தண்டி இருக்கிறீங்க. எங்களால் உங்களுக்கு எந்த ஒரு கசப்பான சம்பவம் நடக்கவும் மாட்டுதானே. இப்போ எதே சொல்கிறீங்க? யாரோ ஒரு ஆள் செய்ததால நீங்களும் கஷ்டப்பட்டு இவ்வளோ வீரங்களை மாதிரி ஆக்கள் இவ்வளோ அவரையும் கஷ்டப்பட்டு சொல்கிறேன். இல்லை என்ன சொல்கிறது அந்த நேரம் நீங்கள் உதவியே செய்கிறீர்கள் முடிவுக்கு வந்திருந்தா எங்களோட நிலைமை இல்லை. இல்லை அது சரி இப்போ கூட என்ன சொல்கிறது உதவி செஞ்ச ஆக்கள் அவையாலாம் பிரச்சனைன்றது இல்லையா கம்மினா வழியாக போனதை விட தூண்டி விட்டதான் கூட வழியாக்களில் தூண்டி விட்டாங்க கூட. அதுக்கு காரணங்களை அமைஞ்ச என்ன தெரியுமோ நான் எங்கே போனாலும் அப்படி பழகிறேன். இப்போ இங்கே வரேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் அக்கா இவளை என்ன சொல்கிற மாமாண்டு கூப்பிட்றேன்னா அந்த உரிமையோட நான் பழகிற கதைக்கிறேன் இல்லை. இப்போ நான் கதைக்கக்குள்ள நீங்கள் டக்கண்டு கண் கலங்கிட்டீங்கன்னா என்ன இப்படி என்ன செய்வாரியுமே பாருன்னு இவர்கிட்ட திமிர போய் அதுகளை அள வைக்கிறார். இவருக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தாரு என்ற நிலைமைக்கு நீங்களே என்ன உருவாக்குறீங்களோ தெரியுமோ? அக்கா கவலை வரலாம் கொள்ளலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் யார் கதைக்கிறேன்? இன்றைக்கு நான் என்னத்தை காய்ச்சாலும் நாளைக்கு நான் தானே வரப்போகிறேன். இன்றைக்கும் பாங்க முன்னம் நிலை செய்கிறதே யோசிக்கக்குள்ள நிலை செய்கிறக்கே யோசிக்கிற காலத்தில் இப்போ எல்லாத்துக்கும் தேக்கில் முழுக்கத்துக்கும் கதவே செய்யுங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் போகிறோம். பேசினாலும் கொண்டாலும் ஒரு உரிமையோடு தானே எல்லாத்தையும் கதைக்கிறோம். ஒரு நல்லா செய்யணுமென்று தானே கதைக்கிறோம். யார் பேச்சு பண்ணாலும் நாங்களும் சேர்ந்து தானே பேச்சு பண்ணுறோம். என்ன எதாவது நான் வண்டு முருகன்ண்டு நீங்கள் பார்க்குறீங்க தானே. என்ன பார்த்தா வண்டு முருகன்மா யாருக்கு யோசிச்சு பாரா எல்லாத்துக்கும் என்ன அடிபட்டு கழிக்கிறாங்க. என்ன எனக்கு இவங்க வைக்காத பேரே இருக்கே இந்த உலகத்தில். நானெல்லாம் அழுகிறேன்னா மாதக்கணக்கு ஆளணுமாக்கா. இப்போ திருப்பியுமே என்ன சொல்கிறாயுமே நீங்கள் ஜெயிலுக்கு போகிறதுக்காரன் நீங்கள் செஞ்ச பாவங்களா அது நீங்கள் இல்லோ செஞ்ச புண்ணியம் நாங்கள் செய்யலை. அதான் பிரச்சனை. சரி வேற போட்டு ஒன்றும் கவலைப்படாமல் இல்லை பற்றியாக முடிப்போம். சரியே எனக்கு இந்த 2 அலுவலையும் செஞ்சு போட்டு நீங்கள் கதவை செய்ய கொடுத்து போட்டு சொன்னால் நான் காசை போடுவேன். கதவு வந்துடும். வயரிங் எனக்கு அந்த எஸ்டிமேஷன் அந்த இதை துண்டலை போட்டிங்கன்னு சொன்னால் நான் காசை போடுவேன். நீங்கள் சாமான் எடுத்து கொடுத்து வயரிங் எழுத வைப்பாங்க வேண்டாம். இங்கே இது கொண்டே ஃபோம் கொண்டே கொடுத்தாலாம் வீட்டை வருவாங்களாம் வயரிங் பார்க்க. ஓ அப்போ அதுக்கு நாங்கள் அதை வயரிங் எங்களோட இதுக்கேற்ற மாதிரி செஞ்சு முடிச்சு வைக்கணும். சரியே கோமேதம் விளக்கிட்டது குழைச்சி போச்சு பார்ப்பேன். நாளை அப்புறம் போவேண்ணே. இப்போ கூட உங்களை சங்கானையை கூட்டிகிட்டு வரது பிரச்சனை இல்லை. ஆனால் அது கொஞ்சம் தெரியும் இடம் கொஞ்சம் எல்லாம் உள்ளுக்கல்லோ அப்போ தெரியாது. சும்மா போகிற வர இடங்களில் பிரச்சனை வந்தால் சொல்லி தானே எங்கட அளவில் நாங்கள் போகிறது வேறு விஷயம். சும்மா தேவையில்லை இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வருவாங்க. முதல் கீரி மேலே போனோம் அது வேறு விஷயம். என்ன வேட ஓடும். சரிண்ணா பாய். இது உறுதி ஒரிஜினலாக கொண்டு போகிறேன்னு அது அப்புறம் அடுத்த வட்டம் மேலே கொண்டு வந்தாருண்ணா. கோழி வச்சு
ஓ கோழி கூட அதான் வேலைக்கு தான் ஆக்களை பிடிச்சி கோழி நடக்குது இப்போ அடிக்கடிக்கு ஒரு டைம் எடுக்கிறாங்களே இல்லையே கோழி நீங்கள் பிரச்சனை இப்போ வச்சுக்கோ கட்டாயம் கோழி நாங்கள் எடுப்போம் வேணும்னு சொன்னால் அந்த கோழி காசு நான் முன்னே போடுற தாரேன்னா தாரேன் ஆனால் தந்தா பிரச்சனை நீங்கள் ஒரு மிரநாயை பிடிச்சிட்டு விற்று போட்டு கோழிக்க கூட அப்புறம் வெப்பதாக கேட்குறேன் உங்கள்கிட்ட வேண்டினா உங்களுக்கு மித்த மாதிரி போடும் அவைக்கும் கோழி போன போயிடுமேலோ அப்போ அப்படி செய்வோம் அந்த மனுஷன் பாவம் இந்த வயசில் யோசிச்சுப்பாங்க என்ன மீன் வேண்டி கொண்டே விற்று எவ்வளோ கரைச்சி சொல்லுவாங்க அதுக்கு கூட ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு தெரியுமா என்னண்டு இப்பான் வீடு கட்டி கொடுத்தா அவங்களுக்கு திருப்பி கோழி கூடு வைக்கும் முன்ன அவ்வளோ வயசுக்கு நாங்கள் இருப்போமே யாரால உங்களுக்கு இப்போ நினைக்கிறாங்க முன்ன விருப்பம் இல்லையாக்கா மனுஷன் வாழ்க்கை இப்போ தலையாச்சு யார் நிற்கிறாங்க இப்போ போவேண்ணா குறைக்காங்க அப்படியேண்ணா பிறகு அங்கே கரண்ட் ஆஃபீஸுக்கு போய் போவோம் இல்லாட்டி பிறகு அங்கேயும் போகணும் கடைகளுக்கு அப்பயே போவோம் ஏண்ணா கோவிலில் தானே சரி அந்த அதுவெல்லாம் செய்யுங்க டக்குன்னு முடிப்போம் சரியா சொன்னா சரி நான் போட்டுவிடுவேன் காசு இப்போ போட்டுன்னு பேசுவா கட்டமாட்டுக்கு என்ன சொல்கிறது உண்மையாக நான் சொல்கிறேன் சீரியஸாக அங்கேயுமே அப்படித்தான் நான் ஒரு நாளுமே மனசில் ஒன்றும் வச்சிருக்காம தான் கதைக்கிறேன் பாருங்க உண்மையாக வேறு யாருமென்னு சொன்னால் என்ன சொல்கிறது வந்து உடனே 6000 சொல்கிற கதையில் கேட்டு போட்டு இதுக்கு மிஞ்சி எனக்கு என்ன சொல்கிறது இப்படி பேச்சுகள் கேட்கலாம் பேர் அடிக்கலான்னு போய் அனுப்பாட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் என்ன செஞ்சாலும் அந்த பிள்ளைகள் ரெண்டும் பாவம் ஏன்னா அப்போ அதுக்காண்டி நாங்கள் திருப்ப வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயம் செய்கிறது வந்து மற்றது ஒவ்வொரு காலம் ஒவ்வொன்றும் செய்யக்குள்ளேயே நாங்கள் வீடியோவில் வந்துட்டு அப்டேட் பண்ணுறோம் என்ன காரணம் என்னென்றால் என்னென்ன எல்லாம் செய்கிறோம்ன்றது எங்களுக்கு ப்ரூஃபாக வேணும் அதே நேரம் வந்துட்டு பார்க்குற அதாவது உண்மையாக விரும்பி பார்க்குற மக்களும் சந்தோஷப்படணும்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி வேறு ஒன்றும் இல்லை உண்மையாக மனசில் வச்சுக்காக தான் எதுவும் கழிக்கிறது ஸோ நாங்கள் வந்து முடிச்சுக்கொள்வோம் அவங்களோட வேலையை எப்படியா முடிச்சு கொடுத்து ஒரு நிம்மதியான வீட்டை கொடுத்து வந்து இருத்தணும் பார்ப்போம் வேறு ஒரு சில பேரும் வந்து கதைச்சி வேணும்ல அவையோடைய கதைச்சி இந்த வேலையை நாங்கள் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் என்னென்னாலும் பாய் பாய் இப்போ நாங்கள் வந்து அவங்களோட வீட்டை வைத்து உறுதியையும் வேண்டி சொன்னா சிபிக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம் அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கோம் எங்கடா இருக்காது நெடுமோ எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதுன்னு 700 மீட்டர் ரைட்டோ லெஃப்டா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுக்கணும் உள்ளுக்கா கயரும் காட்டினாங்க சரி இதுதானே என்ன போட் போட்டியே மின்சார ஒரு போட் எங்கே அதுதான் நீங்கள் எங்கே அங்காட்ட எங்கே அந்த அதில் போட் போட்டிங்க சொல்கிறேன் மீன் பிரதேச பிரதம மீன் பொறியாளர் யாழ்ப்பாணம் இந்த பின்னம் ஏதாவது போயிருந்தா தாராப்பா நீ போயிருக்கியா இங்கே இதான் பார்க்கணும் முகப்பையே சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோம் எடுத்துட்டோம் இப்போ என்னென்னு சொன்னால் வீட்டை கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் இஷ்யூவாக இருக்குதாம் அதால் கொஞ்சம் எமர்ஜென்சியாக வந்து ப்ராசஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாம் அப்போ என்ன சொல்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னே சொன்னேன் அதுக்கும் நீங்கள் ஃபார்ம் ஒர்க்கா ஃபில்லப் பண்ணி போட்டு ஐசி ஃபோட்டோ காப்பி உறுதியில் ஃபோட்டோ காப்பி அப்புறம் பக்கத்து விட்டு கரண்ட் பில் நம்பர் அவ்வளோ அதையும் கொண்டு வந்து தர சொல்லி சொன்னார் கொடுத்து அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஓகே நாங்கள் வந்து இப்போ இதை ஒருக்கா ஃபில்லப் பண்ணி போட்டு 2 டேஸில் கொண்டு வந்து கொடுப்போம் அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரொசஸ் செய்யட்டுமே அதை போய்ட்டு வேலையெல்லாம் முடிய எல்லாம் இதாக வரும் மேலே பாருங்கள் மக்களை வந்து லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இந்த சிஇபிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இன்டர்வியூக்கு கூட போனதில்லை ஆனால் இவங்கள்ட்ட தவிக்காண்டி வந்திருக்கேன் என்ன சொல்கிறது கதைக்கிறவங்க சும்மா எது ஒன்று ஹயக்கலாம் எழுதலாம் ஆனால் அந்த நேரடியான செய்கிறவங்களுக்கு தான் அதில் விலையும் வேணும்னு தெரியும் சரி எனவே நான் இதே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கிறதில்ல வந்து மனசில் படுறத வந்து கதைச்சாலும் அவங்க நல்லா இருக்கணும் மட்டும் தான் நினைக்கிறது அதுக்கான விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்குறது எனவே வந்து முடிச்சுக்கொள்வோம் பாய் பாய்